ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் முதல் நாளில் சொல்றது போல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றியமையாத தேவை ஒன்று இருக்குமானால், மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாசம் என்ற ஒரே காரியம்தான். நாம் மறுபடியும் பிறப்பது முதல் வருகையில் ரட்சர்ல எடுப்பாரு எல்லாமே விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்றால், தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது. விசுவாசத்தினால்தான் நீதிமான், மறுபடியும் பிறந்தவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அந்த மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியாகிய நீதிமான், அவன் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது விசுவாசத்தினால்தான் என்று சொல்கிறார். நாம் ஒரு புது ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த புது ராஜ்யத்தின் சட்டம் விசுவாசம், வேறு வழியே இல்லை என்பதை நான் முதல் நாள்ல உங்களோடு சொன்னேன். 2ஆம் நாள்ல உங்களோடு பேசும் பொழுது நான் சொன்னதை திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். என்னன்னா, மனிதனை தேவனாக வாழ வைப்பது தேவனது விசுவாசம் என்று உங்களுக்கு சொன்னேன். சாதாரண மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது விசுவாசித்து சுவிசேஷத்தை, தேவனை விசுவாசித்து மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய வித்தினால் அவன் பிறக்கிறபடியினால் அந்த தேவனுடைய விசுவாசத்தையே தனக்குள் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப பாருங்க, அந்த தேவ விசுவாசத்தை மறுபிறப்பிலே நாம் பெற்றுக்கொண்டோம், இனி பெற்றுக்கொள்ள போவதில்லை. அநேக நினைப்பாங்க, நான் உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து 3ஆம் நாள் சொன்னேன். வேதம் சொல்லுகிற விசுவாசம் விசுவாசம் என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று விசுவாசிக்கும் பொழுது சொல்லுகிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்று எல்லாமே எதை குறித்து சொல்லுகிறது? வேதத்தின் விசுவாசம், தேவனது விசுவாசம். அதாவது மனித விசுவாசம், தோமாவின் விசுவாசம், ஒரு காரியத்தை கண்ட பின் விசுவாசிப்பது. தேவனது விசுவாசம், அதை காண்பதற்கு முன்பாக தேவனை சார்ந்து, அவர் சொல்லுகிற வார்த்தையை சார்ந்து, காணாவிட்டாலும் அவர் சொல்லுகிறார், ஆகவே விசுவாசிக்கிறேன் என்று காணாததை விசுவாசிப்பதுதான் தேவரக விசுவாசம் என்று சொன்னேன். அப்போ இந்த தேவரக விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தை பூமியில் வாழ வேண்டுமானால், தனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டுமானால், அதற்கு தேவையானதெல்லாம் இந்த தேவனது விசுவாசம். இந்த தேவனது விசுவாசத்தை தான் ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மார்க் 11:22 தேவனுடைய விசுவாசமாயிருங்கள். அங்க வேற விதமா இருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்றேன், ஹேவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னு இவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் போட்டது. ஒரிஜினல் கிரேக்க பதத்துல அதுதான் இருக்கு. அப்ப அடுத்தது உடனே அவர் சொல்றாரு, இந்த தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன என்பதை 23, 24 வசனங்களில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அங்க 23ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எவனாகிலும், ரொம்ப கிளீனா போட்டுறாரு, வேற கண்டிஷனே இல்ல. ஹூஎவர் இட் மே பி. நேத்து தான் மறுபடியும் பிறந்தவன், அப்படித்தானே? முதிர்ந்த விசுவாசி, அது யாரா இருந்தாலும். அதுக்கு மேல அங்க வேற கண்டிஷனே இல்ல. விசுவாசம் ஒண்ணுதான் சொல்றாரு. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து பேசின காரியம் அப்படியே ஆகும். என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் சந்தேகப்படாமல் எதை பேசுகிறானோ அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் என்பது வாயில் பேசுவது என்பதை சொல்லுகிறார். அங்க 3 தடவை அங்க சொல்லி, வாட் யூ ஆர் சேயிங் 3 தடவை வருது. விசுவாசம் ஒரு தடவை தான் வருது. அப்போ அது அங்க என்ன முக்கியப்படுத்தி சொல்லுகிறார்? பேசுவதை குறித்து முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, முதல்ல அவன் பேசும்போது அது இருதயத்துல கேட்கிறபடினால அங்க இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அதற்கப்புறம் அந்த விசுவாசத்தை அவன் பேசுகிறான். எதை பேசுறான்? இருதயத்தில் விசுவாசம் உண்டாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சுகமானேன், பேசுகிறேன், அதை நான் கேட்கிறேன், இருதயத்தில் சுகமானேன் என்ற விசுவாசம் வருகிறது. ஆனா வெளி தோற்றத்திலே, அறிகுறியிலே
எதுவுமே இல்ல, மாற்றமே இல்ல. ஆனா இருதயத்துல ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், அந்த வெளிப்பாட்டு அறிவு வருகிறது. அது தேவன் ஒரு காரியத்தை எப்படி அறிவாரோ அதே விதமாக நான் அறியறேன். எத? என்னுடைய வியாதியை குறித்து தேவன் என்ன அறிந்திருக்கிறார்? சுகமானேன். என் வியாதியை குறித்து தேவன் என்ன அறிந்திருக்கிறார்? தழும்புகளால் சுகமானேன். அவர் தாமே என் மேல் இருந்த வியாதியை 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். இது தேவன் பார்க்கிற விதம், தேவன் அறிந்த விதம், தேவன் விசுவாசிக்கிற விதம். அததான் தேவ வார்த்தையாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதமாக நாம் அறிந்து கொள்வதுதான் ஒரு காரியத்தை தேவன் அறிந்து கொள்வது போல நாம் அறிந்து கொள்வதுதான் விசுவாசம். வேறு விதத்தில் நான் சொல்ல போனா, இப்ப பாருங்க, ஆவி மண்டலம், சரீர மண்டலம், அப்படிதானே? அல்லது இயற்கை மண்டலம். இந்த சரீர இயற்கை மண்டலத்தை ஐம்புலன் உணர்வினால் பார்க்க முடியும். ஆனா இந்த ஆவி தேவ மண்டலம், இத விசுவாசத்தினாலதான் பார்க்க முடியும். அதனாலதான் நான் திரும்பவும் சொல்வேன், இந்த விசுவாசம் என்பது 6வது புலன். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் கேட்ட சுவிசேஷத்தில் இருந்த அந்த தேவ விசுவாசம் நம் இருதயத்தில் வந்தபடினாலே மறுபடியும் பிறக்கிறோமே, அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசம். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம். ரோமர் 12:3. அதனால நீங்க யாருமே எனக்கு தேவ விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. Each and every one who is born of God have the faith of God. அதாவது காணாமல் விசுவாசிக்கிறது. எப்படி நம்ம மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டோம்? கண்டா தேவ வார்த்தை மாத்திரம் சார்ந்து. அதனாலதான் அங்க ரோமர் 1 கொரிந்தியர் 12:3 என்ன சொல்றாரு? ஆவியானவர் உதவியினாலே நாம் காணாமல் விசுவாசித்து அவரை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டதே எப்படிதான், மறுபடியும் பிறந்ததே எப்படிதான்? தேவ விசுவாசத்தினால. அததான் அங்க என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று யூதா 3ஆம் வசனத்துல சொல்றாரு. எப்போ ஒப்புவிக்கப்பட்டது? சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தில் இருந்த தேவனது விசுவாசம். அந்த விசுவாசம் என்ற பொருள் சுவிசேஷத்தில் இருந்தது. அதை கேட்ட பொழுது அது என் இருதயத்திற்கு, அந்த வார்த்தை சுவிசேஷம் வந்தபோது அந்த விசுவாசம் என் இருதயத்தில் வந்தது. ஏன்? ஆவியானவர் அங்கு கிரியை செய்து அந்த வெளிப்பாட்டை தந்தார். அப்போ அந்த சுவிசேஷம் சொல்லுகிறதை நான் பெற்றுக்கொண்டதாக, அதாவது சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை பெற்றுக்கொண்டதற்கு. ஆனா இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு, தேவனுடைய விசுவாசம் என்ன சொல்லுகிறதோ அதுவே என் இருதயத்துக்குள் அந்த வார்த்தை மூலமாக வந்தபடியால் நானும் அவ்வாறாக அறிந்து கொள்ளுகிறேன், நானும் அவ்வாறாக விசுவாசிக்கிறேன். அதனாலதான் நான் முதல் நாள்ல உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஒரு காரியத்தை தேவன் எவ்வாறு அறிகிறார்? அவருடைய அனந்த அறிவினாலே. இஸ் an omniscient God. சகலவற்றையும் அறிந்த தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவானதே இல்லை. நம்முடைய பார்வைக்கு, சரீர பார்வையில ஆவி மண்டலம் மறைவா இருக்கிறது. 1 கொரிந்தியர் அங்க 2ஆம் அதிகாரத்தை 9-14 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லுகிறார். அதற்கு தான் ஆவியானவரும் தேவ வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆவி மண்டலத்தில் கொடுக்கப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனித எண்ணத்தில் தோன்றவும் இல்லைன்னா ஐம்புலன் அறிவுக்கு தோன்றவில்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை அவருடைய ஆவியினாலே, ஆவியாகிய தேவனுடைய வார்த்தையினாலே, ஆவியானவர் வெளிச்சம் கொடுக்கிறதுனாலே அவைகளை அறிந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்.
அதனாலதான் சங்கீதம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நீங்க அங்க 9ல இருந்து அப்படியே 11, 12 வசனங்களை வாசித்து வரும்பொழுது அங்க என்ன சொல்றாரு? உங்கள் கண்கள் காண்கிறதினாலும், காதுகள் கேட்கிறதினாலும், இருதயம் உணரும், நீங்க பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அததான் அவர் அங்க சொல்லுகிறார்னா, இந்த விசுவாசித்து நடப்பதற்கு எல்லாவற்றையுமே அவர் கல்வாரி சிலுவில் செய்த அந்த ஒரே பரிகாரத்தின் சுவிசேஷத்தை கேட்பதினாலே நமக்கு அந்த விசுவாசம் வந்து, அந்த விசுவாசத்தினாலே எபேசியர் 1:13 என்ன சொல்றாரு பாருங்க, சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த போது என்ன பண்ணோம்? வாக்குத்தத்தம் பண்ணின ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சுவிசேஷத்தை கேட்பதில் தான் அந்த சுவிசேஷத்தில் இருப்பது தேவனது அறிவு, தேவனது விசுவாசம். அந்த அறிவு, அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த சுவிசேஷத்தை குறித்து பவுலடிகளார் என்ன சொல்றாரு? இது ஒரு மனுஷனை எனக்கு வெளிப்படுத்தலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. தேவனே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இது தேவன் மூலமாக பரிசுத்த மனிதனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவர் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. அந்த பிரசங்கித்ததை கேள்விப்பட்டவர்கள் அல்லது கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 2:13 என்ன சொல்றாரு பாருங்க. அதுல கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். நீங்க ஏன் இது ரொம்ப முக்கியமான வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 13 படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய பேக்ரவுண்ட நான் சொல்லிட்டு நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல, நான் என்னவா பால் கொடுத்து குழந்தையை காப்பாற்றுவது போல உங்கள் மேல் தாயை போல வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தேன். ஜீவனையும் கொடுக்க நான் தயாரா இருந்தேன்னாரு. ஆனா அவர் கொடுத்தது என்ன? தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுத்தார். தேவனுடைய சுவிசேஷம் இது காஸ்பல் ஆஃப் காட், அப்படிதானே? தேவனுடைய சுவிசேஷம். அங்க ரோமர் 1:16 15 அந்த கடைசி அதிகாரம் 16:26 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்து என்ன செய்தார் என்று அவர் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறது, கிறிஸ்து சொல்லுகிறது. கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அங்க கலாத்தியல் அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, அதாவது பால் குடிக்கிற குழந்தைக்கு ஒரு தாயானவள் காப்பாற்றுவதற்காக எப்படி பால் கொடுத்து போஷிக்கிறாள், அதுதானே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல களங்கமற்ற ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள், அப்பதான் நம்ம வளர முடியும். எப்படி சின்ன குழந்தை பால் குடித்து வளருதோ அது மாதிரி நம்ம வளர முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ அதைதான் இங்க சொல்லுகிறாரு. உள்ளான மனிதனில் நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டுமானால் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் என்னில் கிரியை செய்கிற வல்லமை என்ன? இந்த தேவ வார்த்தை தான். அது அங்க இருதயத்துல இருந்தாதான் நான் நினைப்பதை விட அதிகமா, ஏன் தேவ வார்த்தையில தான் எல்லாம் வல்லமையுமே இருக்கிறது. அங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு. அங்க எபிரேயர் 12:3 எல்லாமே இந்த வார்த்தை தான் சிருஷ்டித்ததுன்றாரு. அங்க எபிரேயர் 1:3 சொல்லும் பொழுது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தாங்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தையின் உண்மைதான். அந்த வார்த்தையின் வல்லமை உண்மை இல்லை என்றால் இன்னைக்கு இந்த உலகம் எல்லாம் அந்தந்த பிளேஸ்ல இருக்க முடியாது, என்றைக்கோ அழிந்திருக்கும். இட்ஸ் ஆல் பை த பவர் ஆஃப் காட் which is word of God என்றார். தேவ வசனம் தான் தேவ வல்லமை. வசனத்தில் உள்ள வல்லமை இல்ல, வசனத்துல வல்லமை இருக்கு நாங்க சொல்லல. எபிரேயர் 1:3 தேவ வசனம் தான், தேவ வார்த்தை தான் வல்லமை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானது தேவ வார்த்தை ஆகிய சுவிசேஷம்.
அத சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆகையால் நீங்கள் 13ஆம் வசனத்துக்கு வரட்டும். நீங்க இப்ப என்ன சொன்னாரு? சுவிசேஷத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார் ரோமர்ல. அதே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் வரும்போது அங்க என்ன சொல்றாரு? கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். எல்லாமே இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த பரிகாரத்தை குறிக்கிற ஒரு நல்ல செய்தி. அததான் அவர் அங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த சுவிசேஷத்தை தேவ வசனம் போது அதை தான் இங்க சொல்றாரு. அதனாலதான் அதை நான் படிச்சேன். கேள்விப்பட்ட போது அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? பவுலடிகளார் சொல்லுகிற பவுலுடைய கருத்து என்று ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே, அப்படின்னு என்ன? இட்ஸ் காட் ஸ்பீக்கிங் டு மீ. தெளிவா எல்லாருக்கும் இல்லைங்க, அவங்க ஒவ்வொருவரும் தேவன் என்னோடு பேசுகிறார். நம்ம வேதத்தை படிக்கும் பொழுதும் வேத வசனத்தை கேட்கும் போதும் இந்த ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கணும். என்ன? தேவன் என்னோடு தனிப்பட்ட முறையிலே சந்திரசிங் ஆகிய என்னை பார்த்து பேசுகிறார். அப்படிதான் படிக்கணும். ஏன்? வேதம் நாம் தேவனோடு உறவு கொள்ளுறிய வேதத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. இந்த வேதத்தோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவு நேரம் தேவனோடு செலவழிக்கிறோம் தான் அர்த்தம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு? இது தேவனுடைய வார்த்தை. டைரக்ட்லி அததானே ஆண்டவர் சொல்றாரு. நான் அன்னைக்கே உங்களுக்கு காண்பித்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் அவர் என்ன சொல்றாரு? வேதத்தின் எழுத்துக்கள் எல்லாம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகள். அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் தவறாதா இருக்கிறது என்று சொல்றார். God said you are gods in Psalm 82. அதுதான் சொல்றாரு. சங்கீதம் 82ல சங்கீதக்காரன் சொன்னான் சொல்லல, தேவன் சொன்னார் நீங்கள் தேவர்கள் என்று. அது தவறாததாய் இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின் உண்மைத்துவம் ஒருபோதும் தவறு. அவர் மிகுந்த உண்மை உள்ளவர். அததான் அவர் அங்க சொல்வதை பார்க்கணும். இங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்களாம்? இந்த சுவிசேஷத்தை கேட்ட பொழுது, தேவ வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டுன்னு சொல்றாருல, அததான் இங்க சொல்றாரு. கேட்டபோது அதை மனுஷர் பவுலடிகளார் பிரசங்கம் பண்ணுகிற பவுலின் கருத்தாகவோ பவுல் பேசுகிற வார்த்தையாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க எதை மாதிரி ஏற்றுக்கொண்டாங்க? தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் தங்களோடு பேசுகிற வார்த்தை. அவர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டேன், வல்லமை கர்த்தருடையது. சங்கீதம் 62:11 சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தரம் பேசினா சில பேர் இந்த காதுல கேட்டு போயிடுவாங்க. ஆனா நான் 2 தரம் கேட்பேன். ஏன்? அது தேவன் பேசுகிறார். அதை திரும்பவும் என் வாயில சொல்லி திரும்பவும் கேட்பேன், திரும்பவும் சொல்லி திரும்பவும் கேட்பேன். ஏன்? தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நான் எவ்வளவு கேட்கிறேனோ அவ்வளவு அந்த வார்த்தையின் வல்லமை என் இருதயத்துக்குள்ளே வருகிறது விசுவாசமாக. அந்த விசுவாசம் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை திரும்பவும் நான் பேசி செயல்படும் போது வெளிப்பட்டு வார்த்தை சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. இதுதான் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் அடிப்படை. அதுதான் சொல்றாரு, தேவ வார்த்தையாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்ல. பாருங்க, பவுலடிகளார் அவங்களுக்காக நன்றி சொல்லுது. காரணம் என்ன? அவங்க இது பவுல் தங்களுக்கு போதித்த வார்த்தைகள் அல்ல, தேவனே தங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆட்டிடியூட் அப்படிதானே? faith is an attitude towards the word of God. அந்த வசனத்தின் மேல. அப்ப பாருங்க, விசுவாசம் என்பது எதன் மீது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களோ அதை சார்ந்தது. நான் சொல்றேன், விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு ஓங்கி நான் பேசினேன் முதல் 2 நாள்ல. ஆனா விசுவாசம் தன்னில் தானே ஒன்றுமே செய்ய முடியாது.
திரும்பவும் சொல்றேன், by faith itself it can do nothing. ஆனா faith in the word of God, which is a very powerful force, the very power of God, அந்த பவர் எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உடையதா இருக்கிறது. எது? தேவ வார்த்தை தான் சொல்லுகிறதை செய்கிற வல்லமை உடையதா இருக்கிறது. விசுவாசம் அல்ல. திரும்பவும் சொல்றேன், விசுவாசம் அல்ல. விசுவாசம் சுவிசேஷத்தின் மேலே வைக்கிறோம், தேவ வார்த்தையின் மேலே வைக்கிறோம், சத்தியத்தின் மேலே, சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தின் மேலே வைக்கிறோம். அதுலதான் வல்லமை இருக்கிறது. எபிரேயர் 4:12 என்ன சொல்லுகிறது? ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இட்ஸ் பவர். God's word is power என்று அதுதான் நான் சொன்னேன். எபிரேயர் 1:3 சொன்னேன் நானு. அதுதான் கிரியேட்டிவ் பவர்னு எபிரேயர் 11:3 நம்ம பார்க்கிறோம். அதுதான் நான் இங்க என்ன சொல்ற பாருங்க. அது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தவர்களாக அதை ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் சோத்திரம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அது எது? அது என்பது எது? இங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை, தேவ வசனத்தை அவர் கலப்பில்லாம இவங்களுக்கு பிரசங்கித்தேன்னு அங்க பின்னாடி சொல்லுவதை பார்க்கலாம். தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்திலேயே இல்ல பின்னாடி சொல்லுவார் அவர். ஆனா இங்க பாருங்க, இது என்ன சொல்லுறாரு? பால் கொடுக்கிற பிள்ளைகள், பால் கொடுக்கிற பிள்ளை தாய் கொடுப்பது போல உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷம், அது என்பது சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் மெய்யாகவே தேவனுடைய என்னோடு தனிப்பட்ட முறையிலே பேசுகிற வார்த்தை தான். அவர் ஒரு தரம் பேசினார். வல்லமை கர்த்தருடையது. அதை விசுவாசிக்கிற உங்களுக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. வேறு விதத்துல சொல்ல போனா, அது தேவன் வார்த்தை என்னோடு பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே என்று விசுவாசிக்கிற எனக்குள்ள அந்த விசுவாசம், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வல்லமையை என்னிலே அவிழ்க்கிறது, பலனும் செய்கிறது. இட் எஃபெக்டிவ்லி ஒர்க்ஸ். இட் எஃபெக்டிவ்லி ஒர்க்ஸ். அதே சொல்றாரு, வல்லமையாய் கிரியை செய்கிறது. உங்களுக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்கிறது. It works in us. அப்போ பாருங்க, நமக்குள்ள எதுதான் கிரியை செய்ய முடியும்? தேவ வார்த்தை தான். அந்த ரகசியம் தேவ வார்த்தையில் தான் இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் அஸ்திபாரம் விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. ஏன்? வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் தேவனது விசுவாசம். ஏன் வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசம் தேவனது விசுவாசம்? அந்த வார்த்தை தேவனது விசுவாசம். The word from God is God's faith and God's knowledge. அப்படிதானே? தேவனுடைய அறிவு, தேவனுடைய விசுவாசம். அதான் நான் சொன்னேன், அந்த தேவன் அறிகிற விதமாக நாம் அறிந்து கொள்ளுகிற விசுவாசம் தேவ வார்த்தையிலே இருக்கிறது. அந்த வார்த்தை என் ஆவியிலே 2 கலக்கும் பொழுது, ஒன்றாகும் பொழுது நான் தேவனை போல அப்படிதான் மறுபடியும் பிறந்தேன். ஆகவே என் ஆவியில் இருக்கிறது தேவனுடைய விசுவாசம் என்று சொல்லுகிறார். எப்படி மறுபடியும் பிறந்தேன் என்று அதுதான் அங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். வேற வழியே இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில. அங்க மறுபடியும் பிறப்பதை பற்றி அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஏன்னா ரோமன் நிருபமே தேவன் நீதியை பற்றிய நிருபம். எப்படி நீதிமானா பார்த்தோம் என்பதை குறித்து அங்க சொல்லி கொண்டு வருகிறார். அதனாலதான் ஆபிரகாமின் விசுவாசத்தை எல்லாம் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சொல்லுகிறார்? அதுதான் தேவரகமான விசுவாசம். அவன் கண்டு விசுவாசத்தானா? இல்ல. அவன் எப்படி விசுவாசித்தான்? அது எடுங்க, நீங்க திரும்பி நான் உங்களுக்கு அதை நான் காண்பிக்கிறேன், சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில காரியங்களில் அதுல உங்களுக்கு திரும்பவும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏன்?
இப்ப நாம் பெற்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசம் நம்ம இருதயத்தில் இருக்கு. ஆனா அது ஏன் பிரதர் கிரியை செய்யல? அறிய வேண்டிய பிரகாரமாக நமக்கு என்ன விசுவாசம் இருக்குன்னு அறியாதபடினால இன்னும் ஐம்புலன உணர்வை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதை நம்ம உபயோகப்படுத்தல, அவ்வளவுதான். இட் இஸ் டார்மண்ட். இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் வித் அஸ் த வெரி ஃபெய்த் ஆஃப் காட். அதுதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 4 அதிகாரத்துக்கு வாங்க. ஆபிரகாமுக்கு எப்படியோ அப்படிதான் நமக்குன்னு சொல்றாரு. ஆனா அங்க 14ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே வருகிறது என்று சொல்லுகிறார். நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது அந்த கிருபையின் சுவிசேஷம் சொல்லுது. அது கிருபையா இருக்கிற சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். அது கிருபையா இருக்கிறபடியால் என் கிரியை சார்ந்ததல்ல. அந்த கிருபையின் சுவிசேஷம் எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல். அந்த கிருபையின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொரிந்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 18ல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அப்படிதானே, விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ வல்லமையாய் இருக்கிறது. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 வசனம் தள்ளி சொல்லும் போது என்ன சொல்றாரு? பைத்தியமாய் தோன்றுகிற இந்த சுவிசேஷத்தாலே என்னை ரட்சிப்பதற்கு, என்னை சுகமாக்குவதற்கு, என்னை வெற்றியாக்குவது, தேவனாக பூமியில் வாழ வைப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இந்த விசுவாசத்தினாலதான் இந்த கிருபையை நாம் பிரவேசிக்கிறோம், இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டு அங்க 17ல இருந்து ஆபிரகாமின் விசுவாசத்தை சொல்லுவதை நாம பார்க்கிறோம். எதற்கு அதை சொல்றாரு? இந்த தேவ நீதி உனக்கு வேணும்னா ஆபிரகாமை போலதான் விசுவாசிக்கணும். நீ தரிசித்து வாழக்கூடாது, விசுவாசித்து வாழணும். அந்த விசுவாசித்து வாழ வேண்டும் என்று அங்க 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது. இந்த தேவனது விசுவாசம் அங்க சொன்னார்ல, த டெஃபினிஷன் மார்க் 11:23 நம்ம பார்த்தோம். 24 அதுதான் சொல்றாரு. இருதய விசுவாசம், தேவனது விசுவாசம், காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம், இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற விசுவாசம். அதுதான் இங்க 16ஆம் வசனத்துல அவர் சொல்வதை பார்க்கிறான். இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறது தான் ஆபிரகாமுடைய. அது தேவனுடைய விசுவாசத்தை அவன் பார்த்தான். எப்படி பார்த்தான்? அவனை ஆண்டவர் அழைத்தது எப்படி அழைத்தாரு? ஆபிரகாம் 17ஆம் அதிகாரம் வந்ததும் அவன் பேரை மாற்றுறாரு. முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துறாரு. இப்போ அவனை எப்படி அழைக்கிறாரு? ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கிறார். அவனுக்கு வந்த தேவ வார்த்தை, தேவன் அவனோடு பேசினது ஜாதிகளின் தகப்பன். அவன் பார்க்கிறான், எனக்கு ஒரு பிள்ளையும் இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, ஜாதிகளின் தகப்பன். அப்போ தேவனுடைய செயல்முறை இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவர் என்று புரிந்து கொண்டார். அப்படிதானே? He declares the end of things from the beginning. முடிவை ஆரம்பத்தில் இருந்து சொல்லுகிறவர். அதாவது முடிவில அவன் ஜாதிகளின் தகப்பன் தான். ஆனா இப்ப அது இல்ல. ஆனா இப்ப சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறபடினால அந்த வார்த்தையில் அந்த விசுவாசம் இருக்கு. அவர் சொன்னபடியே ஆகும். அப்படிதானே? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதை பார்க்கிறான். அப்ப தனக்கும் அந்த விசுவாசம் வரணுன்றதுக்காக அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள போக வைக்கிறார். அதுக்குதான் அவன் பேரையே மாற்றுறாரு. அங்க என்ன சொல்றாரு? இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைப்பது தேவரக விசுவாசம். சரீரத்துல சுகமே இல்ல, ஆனா தேவ வார்த்தை இல்லாதவளை அழைக்கிற தேவன் நீ சுகமானா என்று அழைக்கிறார். அதனா தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தையாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டபடினால் அந்த விசுவாசமே எனக்கு வருகிறது. அப்பதான் அந்த உறுதி, நிச்சயம், காணப்படாதவள் நிச்சயம், நம்பப்படுகிறவளின் உறுதி, அது என் இருதயத்திலே வருகிறது. எப்போ? அந்த தேவ அழைக்கிறார்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல. நான் பாவி, பரிசுத்தமும் நீதியும் என்னிலே இல்ல, ஆனா தேவன் அவ்வாறு அழைக்கிறார். அவர் அழைப்பதற்கு ஆதாரமும் இருக்கிறது. அவர் நீதியுள்ளவர்.
அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அந்த பரிகார பலியினாலே என்னை நீதிமானாக்கி விட்டார். அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கி விட்டார். அவர் வியாதியாகி என்னை சுகமாக்கி விட்டார். ஆனா ஆவி மண்டலத்தில் அவைகள் இருக்கிறபடியால் சரீர மண்டலத்திலே இயற்கை மண்டலத்தை நான் காணல. ஆனா தேவன் அதை பார்க்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானதில்ல. அவர் சர்வத்தையும் அறிந்தவர். அந்த அறிவிலே அவர் சொல்லுகிறார், குணமானீர்கள், சுமந்து விட்டு வியாதி இல்லை என்றார். நம்மை பார்த்து சுகமுள்ளவர்கள், நீதிமான்கள், ஐஸ்வர்யவான்கள், செழிப்புள்ளவர்கள், வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவர் போல் அழைக்கிற தேவன். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக எபேசியர் 5:1 அப்படித்தானே சொல்றாரு, பிதாவை பின்பற்றுங்கள், இமிட்டேட் யுவர் ஃபாதர் அஸ் டியர் சில்ட்ரன், அப்படிதான் அங்க சொல்றாரு. அப்போ நாமும் அந்த விசுவாச ஆவி உடையவர்களாய் இல்லாதவைகளை தேவன் சொல்லுகிற ஒரே காரணத்தினால் அப்படிதான் பேச வேண்டும் என்று அங்க 17 சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, 17 என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, வாக்கு தத்துவத்தை சார்ந்த எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா இருக்கணும்னு 16 சொன்னாரு. 17 இது அதற்கு எப்படி நிச்சயமா இருக்குமா, இந்த விசுவாச அறிக்கையாகிய இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு 18 என்ன சொல்றாரு, ஏதுவே இல்லை ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தேவ விசுவாசம் ஐம்புலன் அறிவுக்கு விசுவாசிக்க ஒண்ணுமே இல்லை. ஆனா அத தேவன் சொன்ன ஒரே வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவன் பொய் சொல்ல மாட்டார். அப்படிதானே? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், பொய் சொல்ல மனிதன் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்னாகமம் 23:19 அது சொல்றாரு. இங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு. தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆனா பாருங்க, அவர் பொய் சொல்ல மனிதர் அல்லன்னு என்னாமத்துல சொல்றாரு, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எபிரேயர்ல சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 17 அங்க நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது பொய் சொல்ல முடியாத தேவன் என்பதும் பொய் சொல்லாத தேவன் சொன்னார். அப்ப பாருங்க, தேவன் ஏன் பொய் சொல்ல முடியாது? எவ்வளவேனும் பொய்யே அவரால் சொல்ல முடியாது என்றார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, கரெக்ட், அவர் சத்தியபரர். ஏன் பொய் சொல்ல முடியாது? அவர் சொன்னா சொன்னபடி நடந்துரும். அதனால அவரால் ஒண்ணே முடியாதுன்னா எது முடியாது? பொய் சொல்லவே முடியாது. எல்லாம் வல்ல தேவனுக்கு பொய் சொல்லவே முடியாது. ஏன்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுதான் இங்க அவன் இங்க என்ன சொல்ற பாருங்க, ஏதுவில்லாது இருந்தும் முழு நம்பிக்கையோட விசுவாசத்து காரணம் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. அந்த வார்த்தை என்ன வந்தது? ஜாதிகளின் தகப்பன். தேவனுடைய அறிவு, தேவனுடைய விசுவாசம் அவனது இருதயத்தில் அவன் சொல்லி 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 கேட்டு கேட்டு ஏற்றுக்கொண்டபடினால இப்போ அவன் இருதயத்துல சந்தேகமே இல்லை. அவன் சூழ்நிலையை பாருங்க, ஒரு குழந்தை கூட கிடையாது, 100 வயசு ஆயிடுது, அங்க 90 வயசு ஆயிடுச்சு. அவன் முதல்ல சிரிக்கிறான் 17 ஆண்டவர் சொன்னதும். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் இதாகுது. 18 ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்க சாரால் சிரிக்கிறாங்க. இது நடக்கிற கதையான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சிரிக்கிறியா? தேவனாலே எல்லாம் கூடும் என்று அங்க 18-14 சொல்வதை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த தேவ வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறவரால எல்லாம் கூடும் என்று விசுவாசித்தபடினால அதை விசுவாசித்து பேச ஆரம்பிக்கிறாங்க, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. அததான் சொல்றாரு, நம்புகிறதற்கு எதுவுமே இல்லை. இப்ப உங்க சூழ்நிலையை பாருங்க, எதுவா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரத்துல வியாதி இருக்கலாம், சுகரோ, பிபியோ, முட்டு வலியோ, கால் வலியோ, தலைவலியோ, அப்படிதானே, இருமலோ, சளியோ, எனிதிங் ஃபார் தட் மேட்டர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிபூரண ரூபவதி, சம்பூரண சுகம் உள்ளவள்,
உன்னில் பழுதே இல்லை, உன்னில் வியாதியின் ஒண்ணு கூட இல்ல, வியாதியின் பெயர் முதலாய் உன்னில் சொல்லப்பட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா மனசுல என்ன தோணும்? என்ன பார்த்தா சொல்றாரு, என்ன பார்த்தா சொல்றாரு, என்ன இல்லையா வியாதி இல்லைன்னு சொல்றாரு. எல்லா இதுவும் இருக்குது, இது இருக்கு அது இருக்குன்னு ஒரு லிஸ்டே நீங்க சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த சூழ்நிலையில தான் அவன் ஈசாக்கு பிறந்த பிறகு அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் அங்க சொல்லல. ஒண்ணு கூட இல்ல. ஆனா அவனுக்கு ஆதாரம் இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் அப்படின்னா என்ன? அவர் எதுவும் செய்ய முடியும். அதான் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்ற விசுவாசம். அந்த விசுவாசத்துல தேவ வார்த்தைய அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகதான் என்ன பண்றான்? நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கை, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நான் ஏற்கனவே சொன்னேன். அங்க அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ல சொல்லிட்டு நம்ம எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இப்ப எது வேணாலும் இருக்கலாம். சுகம் மாத்திரம் நான் கொஞ்சம் அழுத்தி சொல்லி கொண்டு வருவேன். ஏன்னா அது என் இருதயத்தின் பாரம். தேவ ஜனங்கள் வியாதியோடு வாழவே கூடாது. என்ன வந்தாலும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில வியாதி இருக்கக்கூடாது, அந்த பெயர் கூட சொல்லப்படக்கூடாது. அந்த ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அப்படிதான் தேவன் நம்மை புது சிருஷ்டியாய் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படித்தான் அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு செய்ய நாம் தேவ குடும்பத்தில் பிறந்தபடினால நோயற்ற வாழ்வு என்ற குறைவற்ற செல்வத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நோயற்ற வாழ்வு என்ற குறைவற்ற செல்வத்தை பெற்றவர்கள் வியாதியோடு நாம் வாழ்வோமானால் தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. நாம் அவர் மகிமைக்காக எத்தனமாக்கின பாத்திரம், கிருபா பாத்திரம். ஒண்ணு ஸ்பெஷல் கிடையாது, கிருபா பாத்திரம். ஆனா என்ன மகிமை? வியாதி இல்லாமல் வாழ்ந்து தேவன் என்னில் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், நானும் வாழ்கிறேன். அவர் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். அந்த இடத்தில் நாம் வாழ வேண்டும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அதற்கு நான் ஆனா எல்லாமே சுதந்திரிப்பது அப்படிதான். நீங்க வியாதியஸ்தலை குணமாக்க வேண்டுமானாலும் அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை இருக்கார்ல, கைகளை வைப்பீர்கள் சொஸ்தமாவீர்கள். அது என்ன? சந்தேகப்படாமல் ஆபிரகாமை போல எதுவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தம். அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் தேவ வார்த்தை. அததான் நான் இங்க சொல்ல வருகிறேன். இந்த விசுவாசத்தின் ஆதாரம் என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவ வார்த்தை விசுவாசத்துக்கு ஆதாரம். வெறும் விசுவாசத்தினாலே ஒண்ணும் நடக்காது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், குருட்டு விசுவாசமா நான் இருந்தேன். குருட்டு விசுவாசம்னா என் விசுவாசத்துக்கு ஆதாரமாகிய தேவ வார்த்தை கிடையாது. என் இருதயத்துல தேவ வார்த்தை இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட சுகமாக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அது ரொம்ப முட்டாள்தனமா இருந்தது. நான் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை வந்தபோது என் விசுவாசம் எதன் மேல வச்சேன்? வார்த்தை மேல. அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள வந்தபோது அந்த வார்த்தையில இருந்த விசுவாசம் என் இருதயத்தில் வந்தபடினால ஒரு உறுதி, நிச்சயம். அததான் இங்க சொல்றாரு, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏன் அவன் விசுவாசி? இன்னைக்கு நாம் ஏன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறோம்? அவன் ஏன் பலவீனமாய் இருக்கவில்லை? அவன் சூழ்நிலை, சாராளுடைய கற்பம் செத்து போனதையோ தனது வயதான நிலைமையோ அவன் எண்ணவில்லை, எண்ணாதிருந்தான். அப்போ இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் பலவீனமா இருக்குன்னா எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? எதன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள்? எதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை நீங்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் உங்க விசுவாசம். அப்படிதானே?
இருதயத்துல எது இருக்கோ அதை தான் வாயில பேசுவீங்க, அதை தான் நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்க கண்ணோக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது மேல கவனம் செலுத்தினீங்கன்னா, அதற்கு செவி சாய்த்தீங்கன்னா, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அதையே பார்த்து கொண்டு இருந்தா நீங்க எதை எண்ண மாட்டீங்க? சரீரத்துல வியாதியோ, தோல்வியோ, மற்ற எந்த ஒரு காரியம், பிள்ளை இல்லாத மலட்டுத்தன்மையா இருந்தா கூட சரி, ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து இதை பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒன்னதான் நம்ம பார்க்க முடியும், நம்முடைய கவனத்தை செலுத்த முடியும். அவர் என்ன சொல்றாரு? 2 எஜமானுக்கும் முடியாது என்றாரு. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்க இருதயம், அப்படித்தானே அவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல மத்தேயுல. அதை சொல்லிட்டு உங்க கண்ணின் பார்வையை குறித்து கூட சொல்றாரு அங்க 6ஆம் அதிகாரத்துல மத்தேயுல. அப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார் அவரு? நீங்க எதன் மீது கவனம் செலுத்துறீங்க, எதை நீங்க கேட்கிறீங்க, எதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு பிரதானமா. இப்போ வியாதி மேலேயே நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா அதுதான் பிரதானம். ஆனா தேவ வார்த்தை மேல இங்க இவன் என்ன பண்ணான்? ஆபிரகாமு தன்னுடைய முழு கவனத்தையும் ஜாதிகளின் தகப்பன் என்று தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்ததே அது மேல செலுத்துகிறான். இஸ் அன்டிவைடட் அட்டென்ஷன் ஆன் காட்ஸ் வேர்ட். இன்னைக்கு நமக்கு அதுதான் பிரச்சனை. எந்த வாக்கு தத்துவத்தை சொந்தரிக்க போறோமோ, எது நம்முடைய தேவையோ அந்த தேவைக்கான வாக்கு தத்துவத்தை வேதத்தில் எடுத்து அதன் மேல முழு கவனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகள் உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும். அது பிரதானமாக இருதயத்தின் பொக்கிஷமாக நீ இருதயத்துல அதை காத்துக்கொள். ட்ரெஷர் இட் அப் இன் யுவர் ஹார்ட். அப்படிதானே? நீதிமொழியில் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க அதை சொல்லுவாரு, நீதிமொழியில் 7ஆம் அதிகாரத்துல அதை சொல்லுவாரு. அப்ப பாருங்க, அத அவன் அவ்வாறு எடுத்துக்கொண்டான். தட் இஸ் ஃபைனல் என்று எடுத்துக்கொண்டான். தேவன் சொல்லிட்டாரு, நீ இங்க ஏதுவே இல்ல, நான் பார்க்கறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, என் ஐம்புலன் அறிவினால உணர்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா அவன் என்ன சொன்னான்? சந்தேகமே படாமல், அப்படித்தானே? 100 வயதாக்கும் பொழுது அதை எண்ணாது இருந்தான். அதனால விசுவாசத்துல அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்ப விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கோம்னா வேத வசனத்தின் மேலே நம்முடைய பார்வையை செலுத்தவில்லை, வேத வசனத்திற்கு நம் செவியை சாய்க்கவில்லை, வேத வசனத்தை இருதயத்திலே காத்து கொள்ளவில்லை. அததான் அங்க சொல்றாரு. கவனம் செலுத்தவில்லை, செவி சாய்க்கவில்லை, கண்களை விட்டு பிரியாமல் பாதுகாத்துக் கொள்ள அப்படின்னு அதையே பார்த்து கொண்டிருக்கவில்லை, இருதயத்திலே அதை பிசாசு திருடாமல். எப்ப பிசாசு திருடுவோம்? எப்ப பிசாசு திருடுவோம்? நீங்க தேவ வார்த்தையை பார்க்காமல் சூழ்நிலையை பார்த்துட்டீங்கன்னா அவன் வார்த்தையை திருடுவான், விசுவாசத்தை திருடுவான். அதான் சொல்றாரு, மிகுந்த பலனுக்கான விசுவாசத்தை. அப்போ பாருங்க, இந்த விசுவாசம் நமக்கு தர்றது என்னவா? தேவ வார்த்தை மேல உள்ள விசுவாசம். தேவ வார்த்தை சொல்லுகிறதையே நமக்கு செய்யறபடினால தேவனாக நம்மை வாழ வைக்கிறது. பரலோகத்தை பூமியில வாழ வைக்கிறது. பரலோகம் போன பிறகு இல்ல, இங்கே நம்ம வாழ முடியும் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டா. அததான் சொல்ற, மிகுந்த பலனுக்காதுவான உங்கள் தைரியமாகிய விசுவாசத்தை விட்டுவிடாது. எப்ப விட்டு விடுகிறோம்? இங்க இவன் விசுவாசத்தை விட்டு விடாம தான் பலமான விசுவாசம் என்று சொல்லுகிறார். ஏன்? அவன் சூழ்நிலையை எண்ணவில்லை, அப்படின்னா அதை பார்க்கல. த மினிட் நீங்க தேவ வார்த்தையை பார்க்கறத விட்டுட்டு உங்க சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சீங்க, கவனம் செலுத்தினீங்க, கேட்க ஆரம்பிச்சீங்க, அதை இருதயத்தை நிரப்பினீங்கன்னா எடுத்துட்டான் பிசாசு. அப்படித்தானே சொல்றாரு, விதையின் ஊமையில சொல்றாரு, உடனே திருடி கொண்டு போயிடும். ஏன்? அவர்கள் ரட்சிக்கப்பட அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி உடனே எடுத்து அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த விசுவாசம் அவன் இருதயத்துல இருந்தா அவன் தேவனாக வாழ்வான், அவனுக்கு தெரியும். ஆனா அந்த விசுவாசம் தேவ வார்த்தையில
ஒரு விதை மாதிரி இருக்கிறதுன்னு அது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? அதிலேயே கண்ணும் கருத்துமா இருக்கான். எப்படிரா எடுக்கிறது? அதுக்கு உங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணணும். உங்க கவனத்தை திருப்பணும். எங்க? தேவன் சொல்லுகிற வார்த்தை மேல இல்லாம, காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்றார். யாருக்கு? ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற விசுவாசத்தின் ஆவி உடையவர்களுக்கு. 4:13 அதுதான் சொல்றாரு. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் நாங்க பேசுகிறோம். எங்க ஐம்புலன் உணர்வுனால எங்க சூழ்நிலைகளை நாங்க பேசுவதில்லை. அப்ப பாருங்க, இங்க அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய சூழ்நிலையை அவன் எண்ணவில்லை, பார்க்கவில்லை. எதை பார்க்கிறான்? காணப்படாத தேவ வார்த்தை. 2 கொரிந்தியர் 4:18 அதுதானே சொல்றாரு. காணப்படுகிற 100 வயசு 90 வயசு கற்பம் செத்து போச்சு, இவன் சரீரம் செத்து போச்சு, பார்க்கல, அதை கவனம் செலுத்தல, அதை எண்ணல, அதுக்கு காது கொடுத்து அதை பேசி கேட்கல, அதை பார்க்கல, இருதயத்தை அதை நிரப்பல. அததான் அந்த ரகசியம்ன்றாரு விசுவாசம். அப்போ நமக்கு அதுதான் தேவை. அதுதான் தேவ விசுவாசம் என்று சொல்லுகிறார். தேவ விசுவாசம் ஒருபோதும் சூழ்நிலையை பார்க்காது, தேவ வார்த்தையை தான் பார்க்கும், தேவ வார்த்தையை கேட்கும், தேவ வார்த்தை மேல் கவனம் செலுத்தும், தேவ வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைக்கும். சங்கீதக்காரன் சொல்றார் 119:11, நான் பாவம் செய்யாதபடிய அந்த வார்த்தை அந்த விசுவாசம், நான் நீதிமான் பரிசுத்தவான் என்ற அந்த வார்த்தையை வைத்து வைத்தேன். அந்த விசுவாசத்திலே நீதிமான் பரிசுத்தவான் சுகமானவன் என்ற வாழ்க்கை வாழ்கிற இருதயத்துல காத்து கொண்டேன்றான். அததான் இங்க என்ன சொல்றாரு இவரு? அவன் பலவீனமா இருக்காம காரணம் அது நிற்போம். நம்மளும் விசுவாசத்துல பலமா இருக்கணும்னா நம்முடைய கவனம் எங்க? நாம் கேட்கிற காரியம் என்ன? நாம் பேசுகிற காரியம் என்ன? நம்முடைய கண்களில் நாம் எதை பார்க்கிறோம்? நம்முடைய சூழ்நிலைகளையா, தேவ வார்த்தையின் அடிப்படையில் தேவன் சொல்லுபவைகளையா? அததான் இங்க சொல்லிட்டு அடுத்ததுல என்ன சொல்ற பாருங்க. அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அதுதாங்க முக்கியம். அதான் இருதய விசுவாசம். மார்க் 11:23-24 அதான் சொல்றாரு. சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால், அததான் இங்க சொல்றாரு ஆபிரகாமின் விசுவாசம். அதனாலதான் ஆபிரகாமின் அவன் எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசித்தான்? ஐயா 100 வயசு 90 வயசு எல்லாம் கற்பம் கற்பம் எல்லாம், அதாவது அவனுக்கு தெரிஞ்ச செய்தி பிரகாரம் அந்த வயசுல இனி யாருக்கும் குழந்தை பிறக்காது. அததான் அவனுக்கு தெரிந்ததெல்லாம். ஆனா இப்போ அவன் அதை விசுவாசிக்கிறானா, ஒரே காரணம், யாரு சொன்னா? யாரு சொன்னா? அவரை பற்றிய அறிவு இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புறவர். ஆனா இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அவரை பத்தி அவர் சொல்லும் பொழுது 21 வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். யார் அவர்? திரும்பவும் சொல்றாரு, பொய் சொல்ல மனிதன் தேவன் அல்ல, வாக்கு பண்ணினவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உடையவர், அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமை. அது மாதிரி தேவ வார்த்தையை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னா சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம். இன்னைக்கு ஏன் சந்தேகப்படுறோம்? ஏன் சந்தேகம்? ஆண்டவர் சொல்றார் குணமானீர்கள்னு, ஆனா உங்களுக்கு இருதயத்துல இன்னும் அந்த விசுவாசம் வரல. அது எப்படி பிரதர்? இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு சயின்ஸ் இருக்கு, இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இல்லைன்னு 2 தடவை சொல்றதை பார்க்கணும் சுவிசேஷத்துல. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் யோவான் ஸ்நானகனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான்,
எனக்கு அடையாளம் ஏன் அவனுக்கு ஒண்ணும் புரியல. அவன் தான் சொன்னான் எல்லாமே இவர்தான் மேய்ச்சான்னு எல்லாமே சொல்லிடுறான். யோவான் 1ஆம் அதிகாரத்துல. இங்க மத்தேயு 11 வரும்பொழுது அவன் சந்தேகப்பட்டு ஜெயில்ல இருக்கான். கேட்டு அனுப்புறான் சீஷர்கள் மூலமா. ஏன்? அவன் விசுவாசம், அவன் பார்த்த சூழ்நிலை தான் சில ஜெயில்ல இருக்கும். இப்படிதானே? ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிக்கிறோமே அப்படின்னா, அவன் வார்த்தையை விசுவாசப்படி சூழ்நிலையை பார்த்துட்டான். ஆண்டவர் அங்க 11ஆம் அதிகாரத்துல அவனுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, தான் தான் மேசியான்னு அவனுக்கு ஓப்பனா சொல்லல. என்னதான் சொல்றாரு? தீர்க்க தரிசனம் சொன்னத, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னத குருடர் காண்கிறார்கள். அப்படிதானே? செவிடர் கேட்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், மரித்தோர் எழும்புகிறார்கள். அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இங்க என்ன நடக்குன்னு. போய் அவன்கிட்ட ஏன் இந்த தேவ வார்த்தை நிறைவேறுகிறபடினால அவர் மேசியா. அப்போ அவனுடைய விசுவாசம் வார்த்தை மேல இருக்க வேண்டும் என்பதான் சொல்றாரு. அங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அதைதான் பண்றாரு எம்மாவூர் சீஷர்களுக்கு. தன்னை அப்படியே அவர்களுக்கு காண்பித்து நம்ப வைக்கல, வார்த்தையிலிருந்து தன்னை அவர்களுக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அதான் சொல்றாரு. நான் அதை பார்த்தாதான் நம்புவேன். தயவுசெய்து தோமா மாதிரி சொல்லாதீங்க. அவ வார்த்தையில இருந்துதான் நீங்க விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நீங்க வார்த்தையை விசுவாசிக்காம சுகமானதை நான் பார்த்துட்டேன்னா நான் விசுவாசிப்பேன்னு சொன்னா பொல்லாத விபச்சார சந்ததியார், அவிசுவாசம் உள்ள விபச்சார பொல்லாத சந்ததின்னு தான் சொல்றார். பாருங்க, தேவனுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. அவருடைய வார்த்தையை நீங்க உலக பிரகாரமாவே சொல்லுவோம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை இருக்கு, என் வார்த்தைப்படி செய்யாம வந்து நீ நிக்கிறியே நீ அப்படின்னு. அப்ப என்ன யோசிக்கும்? ஐ எம் யுவர் டாடி, நான் சொன்னா நீ அப்படியே செய்யணும். அதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது. நீ என் வார்த்தையின்படி செய்யலன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? அதையேதான் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. என் வார்த்தையில நான் சொல்லிட்டேன். ஐ வில் நெவர் மை இன்டெகிரிட்டி யூ நோ. என்னுடைய உண்மை உனக்கு தெரியும். நான் யாரு சர்வ வல்லமை உள்ளவர் என்பது உனக்கு தெரியும். என்னுடைய வார்த்தையில நான் தவற மாட்டேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் என் வார்த்தையை நீ நம்பாம அதன்படி வாழ மாட்டேன்ற, அதை மாதிரி பேச மாட்டேன்ற, அதை மாதிரி பார்க்க மாட்டேன்ற, என் வார்த்தையை இருதயத்துல வைக்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன்ற, அப்புறம் எனக்கு என்ன கணம்? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? ஆண்டவர் அங்க மல்கியால கேட்கிறாருல்ல, நான் பிதாவானால் என் மரியாதை எங்கன்றார். என்னை கனப்படுத்துகிறவளை நான் கனப்படுத்துவேன். அப்ப என்னங்க? என் வார்த்தையை விசுவாசிப்பவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என் வார்த்தையை கனவீனப்படுத்தீங்கன்னா நானும் உங்களை கனவீனப்படுத்துவேன். வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. நம்ம வார்த்தையை அசதியா எடுத்துக் கொள்ளுகிறோம் கிறிஸ்தவர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வார்த்தையின் மகத்துவம் அது தேவனே, அந்த பரிசுத்த தேவனே தேவ வார்த்தை என்று நீங்க வேதம் முழுவதுமா வார்த்தையின் மகத்துவத்தை பாருங்க. அதற்கப்புறம் உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா இருக்காது. ஏன்? தேவ வார்த்தையில அவ்வளவு இருக்கிறது. பொக்கிஷம், பொக்கிஷம், மறைந்திருக்கிற பொக்கிஷம், ஹிடன் ட்ரெஷர்ஸ். அப்போ புதையல்களை தேடுகிறது போல, அப்படித்தானே சொல்ற நீதிமொழியில. எப்படி தேடணுமா? புதையல்களை தேடுகிறது போல. இதுல அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது, புதையல்கள். அதை நம்ம தேடணும்னா அதை நம்ம கண்டுபிடிப்போன்றார். அததான் இங்க என்ன சொல்றாரு, அவன் அதன் மேல முழு கவனத்தையும் செலுத்துறான். அதை தான் தொடர்ந்து கேட்கிறான், அதை தான் தொடர்ந்து பேசுகிறான், தொடர்ந்து அதை தான் நினைக்கிறான். ஆகவே அவன் என்ன பண்ணான்? சூழ்நிலை என்னவே இல்லை, தனக்கு குழந்தை இல்லைன்றது என்னவே இல்லை. அவன் எண்ணம் எல்லாம் ஜாதிகளின் தகப்பன், அவனுடைய பார்வை எல்லாம் ஜாதிகளின் தகப்பன். அவன் வாயில பேசுவதெல்லாம், காதல கேட்பதெல்லாம், கவனம் செலுத்துவதெல்லாம் ஜாதிகளின் தகப்பன். அததாங்க தேவனுடைய விசுவாசம் என்று சொல்லுகிறார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அத சொல்லிட்டு 21 என்ன சொல்ற பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறார்.
அப்ப பாருங்க, அந்த உறுதி அவனுக்கு வந்துருச்சு. ஏன்? அவன் கவனம் எல்லாம் தேவ வார்த்தை மேலே இருந்தது. அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தவன், தேவனை அறிந்தவன், தேவன் சொன்னால் சொன்னதுதான் என்று தேவனுடைய உண்மையை அறிந்தவன். அது அங்க எபிரேயாக்கின் அழகா சொல்லுவார். எபிரேயர் 11:11 அங்க சாராளை பத்தி சொல்லும் பொழுது, உண்மை உள்ளவர் என்று அங்க அவதான் 90 வயதுல கற்பம் தரிக்கத்தக்கதான ஒரு அற்புத சக்தியை பெற்றுக் கொண்டார். தேவன் உண்மை உள்ளவர் என்று ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கோம். He judged him who is faithful. அவர் சொன்னதை செய்ய உண்மை உள்ளவர், மிகுந்த உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்ப பாருங்க, 100 வயதுல உனக்கு ஜாதிகள் தகப்பன் அவர் சொன்னா, இந்த மூளையில பார்த்தா சான்ஸே இல்ல. இன்னைக்கு நிறைவேறிச்சா இல்லையா? நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆபிரகாமால அதை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா இப்ப அவன் பார்ப்பான் பரலோகத்துல தேவனோடு இருக்கும் பொழுது. அப்ப பாருங்க, அது நிறைவேறும். தேவனது வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. அது அவர் விரும்பின காரியம் வாய்க்கப்படி செய்யும். எதற்காக அனுப்பப்பட்டதோ அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 55:11-12 சொல்றார். அங்க எசேக்கியேல் சொல்லும் பொழுது 12:25-26 சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? நான் சொன்னேன், அது நிறைவேறும், நான் அதை செய்வேன். சொன்னவர் அதான் சொல்றாரு, அவர் நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற உண்மை உள்ளவர். இது 2 தாங்க முக்கியம். என் தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? தேவ வார்த்தையை குறித்த அந்த உறுதி நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? அவர் நிறைவேற்ற வல்லவர். அதாவது ஹியூமன்லி ஸ்பீக்கிங் இம்பாசிபிள். ஆனா அவர் சொன்னா அது கட்டாயம் அப்படிதான், அது அப்படியே நடக்கும். அதுதான் விசுவாசம் என்று சொல்றது. டோட்டல் லாயல்டி டு ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக உண்மை. அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்படின்னு என்னங்க? பார்க்கல, இன்னும் ஒண்ணு கூட இல்ல, ஆனா தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நான் ஜாதிகளின் தகப்பன், என் மனைவி ஜாதிகளின் தாய், அநேக ஜாதிகள் வானச்சத்தின் நட்சத்திரம் போல என்னுடைய சந்ததி, கடலின் மணலை போல என் சந்ததி. ஓ நன்றி 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 என்று தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. அப்ப பாருங்க, இதுதாங்க தேவரக விசுவாசம். பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பெற்று கொண்டதாக நான் என் சாட்சியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருதய விசுவாசம் என்னன்னு இப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து அதை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் எங்க சொல்றாரு, கொலோசியர் 2:6-7 நன்றி சொல்லிதான் இந்த விசுவாசத்துல பலனடைய. இட்ஸ் a language of faith. நன்றி சொல்வது விசுவாச பாஷை. அதாவது இருதயத்துல விசுவாசிக்கிறோம், வாயில சொல்லணும். வாயில சொல்லலைன்னா அது விசுவாசம் இல்ல, அது செத்த விசுவாசம்ன்றார். அப்போ பெஸ்ட் பவுலடியில பாருங்க, எல்லாமே நன்றி தான் சொல்லுவார். அப்போ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அங்க யோவான் 11:42 அங்க லாசரு கல்லறைக்கு முன்பால எப்பொழுதும் அவருடைய உறுதி என்னங்க? ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நீதிமானின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதெல்லாம் அவர் படிச்சுட்டாரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து, அப்படிதானே? அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தான் சொல்றார். எப்பொழுதும் என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கிறபடினால், கேட்கிறபடினால் உமக்கு நன்றி. அப்படி சொல்லிட்டு தான் லாசருவே வெளியே வாங்கிட்டு சொல்லுங்க. அப்போ அவர் விசுவாசத்தை அந்த இடத்துல ஊன்ற கட்டினது, சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பருக்கு 4 நாள் ஆயிடுச்சு. டீகம்போஸ்ட் ஆல்ரெடி ஸ்டார்டட். இப்பதான் செத்து அப்படியே உடனே உயிர் உள்ள வந்து அப்படியே எழுப்புற மாதிரி கூட இல்லாங்க, எல்லாம் போயிடுச்சு.
அப்ப எல்லாமே புதுசா வரணும். அந்த லெவலுக்கு அவர் அங்க செய்யறதுக்குன்னா, அந்த விசுவாசத்துக்கு பலமாய் இருக்க நன்றி. அதுதான் இங்க சொல்றாரு. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இராமல் தேவனை மகிமைப்படுத்தி முழு நிச்சயமாய் நம்பினபடினால தேவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த முழு நிச்சயம் இருதயத்தில் வருது பாருங்க. எதை குறித்த முழு நிச்சயம்? தேவனை குறித்து, தேவ வார்த்தையை குறித்த முழு நிச்சயம். இவனால அங்க ஒண்ணுமே இல்ல. எல்லாமே அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையின் மகத்துவத்தை தான் நம்ம அறிந்து கொள்வோம். அப்போ the faith is based on the integrity of God's word. தேவனுடைய உண்மையை சார்ந்தது, தேவனுடைய வல்லமையை சார்ந்தது விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிறது தேவ விசுவாசம். தேவ வார்த்தை அது உண்மையான வார்த்தை. அது சரியான நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படிதானே? சங்கீதம் 12:6 என்ன சொல்றாரு? அது இட்ஸ் பியூர். 7 தரம் புடமிடப்பட்ட பொன்னை போல அது புடமிட்டு பியூர்னு நிரூபிக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையில கலப்படமே இல்ல. தேவ வார்த்தை இட் இன்னரண்ட். அதுல ஒரு தவறும் இல்ல. ஆல் இஸ் வேர்ட்ஸ் ஆர் ரைட் அண்ட் ரைட் அண்ட் ரைட் ஒன்லி. தேவனுடைய வார்த்தை நீதியானது. இட்ஸ் ரைட். அங்க தவறே இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை தவறாததா இருக்க. அது தவறவும் முடியாது, அதுல தவறும் இல்ல. இட் கேன் நெவர் ஃபெயில். God's word can never fail. ஆண்டவர் சொல்றல, வானம் பூமி எல்லாம் போயிடும்பா, ஆனா என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. வார்த்தை அழியாதது, ஒழியாதது. இட்ஸ் இம்மார்டல். என் தேவன் இம்மார்டல்னா அந்த வார்த்தை இன்டஸ்ட்ரக்டபிள், அழியாதது. அப்படிதானே? நான் அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலாமா அவர் ரத்தத்தினாலும் மீட்டும் சொல்லிட்டு அவருக்கு பின்னால 23 என்ன சொல்றாரு? அவருடைய அழியாத வார்த்தையினால, இன்டஸ்ட்ரக்டபிள் வேர்ட்னால நாம் மறுபடியும் பிறந்தோம். எப்படி தேவனுடைய பிள்ளையான நாங்க சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்க. ஒழியாத வார்த்தை, அழியாத வார்த்தை. வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதன் ரகசியம் அந்த வார்த்தை அழியவே அழியாது. அந்த வார்த்தை அவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏன்? அது அழியவே அழியாது, ஒழியவே ஒழியாது. அது சொன்னதை நிறைவேற்றும். அதை நிறைவேற்றாமல் தரையிலே விழாது. தேவ வார்த்தை மேல் நாம் என்ன ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம்? வாட் இஸ் அவர் வியூ அபவுட் த வேர்ட் ஆஃப் காட்? அதுதான் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரம். விசுவாசம் தேவ வார்த்தையை குறித்த வெளிப்பாடை பொறுத்தது. தேவ வார்த்தை என்றால் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன் தம் வார்த்தையிலே சிருஷ்டித்தாரே, அதே வல்லமை, சர்வ வல்லமை உள்ள வார்த்தை. சர்வத்தையும் தாங்குகிறாரே, அதே வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தான் சொன்னதை நிறைவேற்றுகிற வல்லமை தன்னில் தானே வைத்திருக்கிறது. அந்த வார்த்தை ஒருபோதும் தவறாது, ஒருபோதும் பொய் சொல்லாது. அது சத்திய தேவனின் வார்த்தை, மிகுந்த உண்மை உள்ள வார்த்தை. எல்லாமே ஒளிந்து போகும், அழிந்து போகும். இந்த வார்த்தை சொன்னது, அததான் அங்க சொல்றாரு, அதுல ஒரு சிறு உழுப்பு கூட மாறாது, நிறைவேறும் அளவும் என்றார். நீங்க வேத வசனம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மத்தேயில திரும்ப திரும்ப மத்தேயில ஆக்கியோம், மத்தேயை எழுதுறதெல்லாம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி. அப்போ வார்த்தை நிறைவேறும்படி, வார்த்தை நிறைவேறும்படி, வார்த்தை திரும்ப திரும்ப சொல்வதை நீங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டே போகலாம். திரும்ப அதுல பாத்தீங்கன்னா அங்க மத்தேயில ஆண்டவர் சொல்வது பாத்தீங்கன்னா எழுதி இருக்கிறதேன்னுவார். அப்படித்தானே? 4ஆம் அதிகாரத்திலே சொல்வார். 4:7, 4:10, 4:13 அந்த வரிசை, அது 3:13, 7, 10, 11 அழகா சொல்வார். எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறது. அப்போ அவர் தேவனுடைய வார்த்தை தான் ஃபைனல் அத்தாரிட்டின்னு அதை தான் சொல்றாரு. பிசாசு ஓடுறான். அங்க இவர்கிட்ட பாருங்க, யோவான் சாணன்ட்டு எழுதி இருக்கிற வார்த்தை தான் சொல்றாரு. எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா நீங்க அங்க 18, 19, 20 பாத்தீங்கன்னா
வாசிக்கவில்லையா? 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 நீங்கள் இன்னும் அதை வாசிக்க உணரவில்லையா? அப்படிதான். அப்ப பாருங்க, எல்லாமே இங்கதான் இருக்கின்றார். Whatever you want, you go to the word. Word is the final authority. அதனாலதான் 119 சங்கீதம் 89 சங்கீதக்காரன் சொல்றான், என்ன பண்றாரா? நம்முடைய வார்த்தையை நிலை நிறுத்தி விட்டார். He has established word forever in the heaven. அவர் ஒரு தடவை பேசிட்டார்னா அது நித்தியமாய் அங்கு நிலைத்து இருக்கிறது. திரும்ப அவர் பேச தேவையில்லை. நம்ம தான் அதை கேட்கணும். அவர் ஒரு தடவை நீ குணமானீர்கள் சொல்லிட்டா நீங்க குணமா. இட் இஸ் எவர் செட்டில் as far as God is concerned. It is ever established forever. Forever means forever. நித்தியமாக அது நீங்க சுகமானீர்கள் என்று சொன்னா சுகமானீர்கள் தான். ஆண்டவர் என்ன அந்த வார்த்தையில சொல்றாரோ, you are more than conquerors, more than conquerors தான். God shall supply all my need, all my need தான். It is established. You can do all things, you can do all things தான். வேதவசனம் என்ன சொல்லுகிறோ அதுதான். ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா ஒரு நன்மையும் குறைபடாது. லிட்டரலா நாட் ஈவன் ஒன். அப்போ சகல நன்மைகளையும் நாம் அனுபவத்திற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறாருன்னா சம்பூர்ணமாய் கொடுக்கிறாரு. அதுதான் தேவ வார்த்தையின் மகிமை அல்லது மகத்துவம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்தோமானால், ஆபிரகாமுக்கு இல்லைங்க, எப்படி அவனுக்கு தேவனோடு உள்ள உறவு. இன்னைக்கு நமக்கு உறவு கொள்வதற்கு வேதம் நம்ம கையில இருக்கு. The more you spend time with the word, the more you know the value of the word, the treasure. அதை தெரிந்து கொண்டீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு விசுவாசம் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், விசுவாச புருஷர்கள் என்று சொல்லும் பொழுது இஸ் a man of words, தேவ வார்த்தையின் மனிதன் என்று சொல்லுகிறோம். Jesus Christ was a man of words. அங்க ஸ்டீபனை பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடியில he was full of faith. ஏங்க, he was man of words. 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவன் வாயை திறந்து பேசினா தேவ வார்த்தை அப்படி வருது. பழைய ஏற்பாடுல அப்படியே மூச்சு விடாம ஒப்பிக்கிறான். கல்லடிக்க போறாங்க, கொல்ல போறாங்க, அவன் வாயில என்ன வருது பாருங்க. அவனை எங்க வாயை திறந்தாலும் தேவ வார்த்தை அவனுக்கு வருவதை பார்க்கிறோம். அதனாலதான் அவனுக்கு முன்னால ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. He was full of faith and he was doing supernatural miracles. அப்ப பாருங்க, விசுவாசம் நிறைந்தவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வான். வேத வார்த்தையில் நிறைந்தவன் விசுவாசம் நிறைந்தவன். விசுவாசம் நிறைந்தவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வான். இதுதான் வேதம். அப்ப பாருங்க, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் தாங்க இருதயத்துல விசுவாசிக்க முடியும். ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்க என்ன நினைக்குது, இப்ப கூட ரீசெண்டா ஒரு செமினார்ல நான் பேசிட்டு இருக்கும்போது முடிச்ச பிறகு நிறைய பேர் வந்து என்ன கேட்டதெல்லாம், அங்கிள், அண்ணன், ப்ளீஸ் ப்ரே ஓவர் அஸ். எதற்கு? இம்பார்ட் யுவர் ஃபெய்த் டு அஸ். உங்க விசுவாசத்தை எங்களுக்கு. அதாவது ஏன் விசுவாசம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தேவ விசுவாசம். இரண்டாவது, இந்த விசுவாசம் கை வைத்து ஜெபிக்கிறதுனால உங்க மேல வரப்போறது இல்ல, கேட்பதினால் தான் வரும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கேட்பதினால். ஏன்? அந்த விசுவாசம் என்ற சப்ஸ்டன்ஸ் அந்த வேத வசனத்திலே தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப பாருங்க, அந்த வசனத்தில் உள்ள வல்லமையை பாருங்க. நீங்க வசனத்தின் வல்லமையை பார்த்தா நிறைய காரியங்கள் சொல்லலாம். நம்முடைய இருதயத்தை எப்படி சுத்திகரித்தா, நாங்க அப்போஸ்தலர் 15:9 சொல்றாரு, விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி அந்த விசுவாசம் தான்? அது அங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 சொல்லும் பொழுது திருவசனமாகின்ற, யோவான் 15:3 சொல்லும்போது தேவ வார்த்தையினாலே. அப்ப பாருங்க, அந்த வார்த்தை தான் சுத்திகரிக்கிறது. ஆனா அந்த வார்த்தையில சுத்திகரிக்கிற வல்லமை இருக்கு, பரிசுத்தமாக்குறதுக்கு. ஆனா அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்ப பாருங்க, வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டதோ அதை நம்ம அனுபவமாக்குவது விசுவாசம். வார்த்தை சொல்லப்பட்டவை அனுபவமாகவில்லை என்றால் இந்த விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். வேற வார்த்தையே அங்க இல்ல. ஏன்? இந்த வார்த்தை ஒருபோதும் தவறாது, அழியாது.
வார்த்தையினால உன்னை சுத்தமாக்குறாருன்னா அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போல. அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போனா ஆவியானவர் அந்த வார்த்தையை வைத்து நம்மை, அவர்தான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவர் அவர் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதுதான் என்ன? வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் பவுலடிகளார் கலாத்தியர் 3:5 சொல்றாரு, உங்களில் அற்புதம் செய்கிறவர் எப்படி செய்கிறாரா? விசுவாச கேள்வினாலே. The minute you take action by faith, விசுவாசத்துல கால் அடித்து வச்சதும் அங்க அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையுமே செஞ்சுட்டாரு. நான் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. அவர் செஞ்சுட்டேன்னு சொல்றதை விசுவாசிப்பது ஒண்ணுதான் நம்முடைய வேலைன்றாரு. அது அவருடைய வார்த்தையில அந்த விசுவாசத்தை வச்சுட்டாரு. அந்த வார்த்தையை எடுத்து வாயில வைத்து பேசி, அதுதான் அங்க சொல்றாரு. நீங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்துல அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. 9ஆம் அதிகாரத்திலேயே ஆரம்பிச்சிடறாரு. 31, 32 வரும்பொழுது அங்க என்ன சொல்றாரு? அவங்க விசுவாசத்துல தேடல, தாங்க சொந்த வழியில முயற்சித்தாங்க, அதனால ஏமாந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க திருப்பியும் விசுவாசத்தினால் வரிய நீதி, அதுக்கு 5ஆம் வசனத்துல என்ன சொல்லிறாரு? செய்கிறவன் நீதிமான்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் பேசுகிறவன் நீதிமான் சொல்லிட்டு அது எப்படின்னு சொல்றாரு? அது நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச சுவிசேஷ வார்த்தை உங்க வாயிலும் உங்க இருதயத்திலும் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. அத வாயில வச்சிட்டீங்கன்னா இருதயத்துக்குள்ள போயிடும். இருதயத்துக்குள்ள போயிட்டா இருதயத்துல விசுவாசம் வரும். அதை திரும்பவும் இருதய நிறைவினால வாயில பேசுவீங்க. அப்பொழுது அது விசுவாச செயலாக ஆவியானவர் கிரியை செய்து அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்க வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லிட்டு தான் 14, 17 வரும்பொழுது என்ன சொல்றாரு? கேட்பதினாலதான் விசுவாசம் வரும்னு சொல்றாரு. என்ன கேட்கணுன்றதையும் அங்க 15, 16 வசனத்துல சொல்லிடுறாரு. சமாதான சுவிசேஷம், நற்செய்திகளை அப்படிதானே சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் என்று அங்க ஏசாயா தீர்க்கன் சொல்வதை கோட் பண்ணி சொல்வதை பார்க்கிறோம். பின்னாடியும் திருப்பி அதான் சொல்றாரு, புறஜாதிகள் தேடாததை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நான் வெளிப்பட்டேன், ஆனா இவங்க தங்க கிரியையினால போனனால அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு ஏசாயாவே இவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த அந்த அதிகாரம் முடிவதை பார்க்கிறோம். அப்ப நல்லா தெளிவா பாருங்க, எல்லாமே இதுலதான் இருக்கு. தேவ வார்த்தையில தான் இருக்கு. அந்த வார்த்தை தான், காட்ஸ் வேர்ட் இஸ் பவர். அதனால்தான் அங்க பேதுருவடிகளார் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, 2 பேதுருல எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் சொல்லிட்டு அங்க 4ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க, எக்ஸீடிங்லி கிரேட் பிரஷியஸ். தேவ வார்த்தை கொடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எக்ஸீடிங்லி கிரேட் அண்ட் பிரஷியஸ் ப்ராமிசஸ் which helps us to escape corruption of the world and to partake the nature of God என்றாரு. 4ஆம் வசனத்தை நான் தமிழ்ல வாசிக்கிறேன். இச்சையினால் உண்டான, நான் 3ல இருந்து வாசிக்கிறேன். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை ஏற்கனவே மறுபிறப்பிலே நமக்கு தந்து விட்டது. அதை சொல்லிட்டு இந்த உலகத்தில் உண்டான இச்சைக்கு தப்பி திவ்ய சுபாவம் அப்படின்னா நாங்க இச்சையினால வருகிற பாவம், வியாதி, சாபம் இதெல்லாம் இல்லாம தேவனுடைய சாயலில் சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, இங்கிலீஷ்ல காட்லினஸ் தான் போட்டிருக்கோம், காட்லி பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான, நமக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கா? மகா மேன்மையானது, மகா அருமையானது, தேவனுடைய வார்த்தைக்கு மேல மேன்மையானதுன்னு உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதுக்கு மேல மேன்மையானது இருக்க முடியுமா? அதுக்கு மேல அருமையானது, விலையேற பெற்றது இருக்க முடியுமா? ஈடு இணையல்லாதது, ஒப்பில்லாத வல்லமையுடையது இருக்கும். அதான் சொல்றாரு, மகா மேன்மையும் அருமையுமான அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றார். தேவ வார்த்தையின் மகத்துவம் மகா மேன்மையானது, அது மகா அருமையானது. உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்பிவிக்க வல்லமை உள்ளது. அது மாத்திரம் சொல்றாரு, தேவனாக தேவ சாயலை வெளிப்படுத்தும் வல்லமை உடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள் என்று சொல்லுகிறார்.
தேவ சாயல், வியாதி இல்லாத வாழ்க்கை. நான் திரும்ப திரும்ப அதை தான் போக்கஸ் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்போ அந்த சாயலை வெளிப்படுத்துகிற வல்லமை தேவ வார்த்தையில் இருக்கிறபடினாலதான் அது மேன்மையானது, அருமையானது என்றாரு. ஆனா நம்ம அது என்ன பண்றோம்? வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளையோ இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. அததான் என்னுடைய இருதயத்தின் ஆதங்கமா இருக்கு. தேவ வார்த்தைக்கு தேவ ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு சபை வித்தியாசம் இல்லாத புறஜாதிகள் எப்படி வியாதிப்படுகிறாளோ அப்படி வியாதி, பாவம், சாபத்தின் பட்டியல் எல்லாமே அந்த தரித்திரம், குறைவுல வாழ்கிறாங்க. பரிதாப வாழ்க்கை. சபையுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பணத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க, கூவி கூவி ஏலம் போடுறாங்க. பெரிய பட்டியல். ஒவ்வொரு ஆராதனையிலும் இன்னார் வியாதி, இன்னார் வியாதி, இவர் வியாதி, இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை குணமாக்கிட்டேன்றாரு. இவங்க குணமாக்கல, நம்ம ஜெபிப்போம்னு ஒரு பட்டியலை போட்டு பாஸ்டர் வாசிக்கிறார். யோசித்து பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்ல, வேத வார்த்தையை குறித்த அறிவு இல்லை. சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய இருதயம் அதுதான் ரொம்ப வருத்தப்படுகிற காரியம். நான் இவ்வளவு செய்து இவர்களுக்கு அதை எழுதியும் கொடுத்துட்டேன், அது மேல அவங்க கவனம் செலுத்துறது இல்லை. எது மேலும் கவனம் செலுத்துறாங்க. தேவ வார்த்தை சொன்னால் சொன்னதுதான், அது மேல நிக்கிறது இல்ல. தேவ வார்த்தை அருமையானது, மேன்மையானது. அது மாத்திரம் சொல்றாங்க, பின்னாடி சொல்றாரு பாருங்க. அவருடைய ஆடிபிள் வாய்ஸையே கேட்டேன் 18 சொல்லிட்டு 19 சொல்றாரு, உறுதியானது என்று சொல்லுகிறார். God's word is more sure, prophetic word. அப்படின்னு என்னங்க? பின்னால நடக்க போறத முன்னாடி சொல்றது தீர்க்கதரிசனம். அதுதான் சொல்றாரு. தேவ வார்த்தை என்ன நடக்க போகிறது என்று அது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை ஃபோர்த் ஸ்பெல்லிங், அதாவது இல்லாதது இனி நடத்த போகிறான்றோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஏற்கனவே நடந்து விட்டது என்று சொல்லுகிறார். அத நம்ம இருதயத்தில், அதாவது அடுத்த வசனம் அது என்ன பண்ணணும்னு சொல்லிடுறாரு பாருங்க. அந்த வேத வசனத்தில் உள்ள வெளிச்சம் நம்ம இருதயத்துல உதிக்கும் அளவும் அது ஏன் அதுதான் விளக்கை போன்றது. அது அந்த வார்த்தை சொல்லுவதை பார்ப்பதற்கான விசுவாசத்தை தருவதும் அந்த அதுதான் விளக்கை போன்றதுன்னு சொல்றாரு. தேவன் அறிகிற விதமாக அறிவது விசுவாசம். அந்த வெளிச்சத்தை தருவது அந்த வேத வசனம். ஆவியானவர் கொடுக்கிறார் அந்த வேத வசனம் இருதயத்தில் இருக்கும் போது. அந்த வசனம் அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வந்தபடினால அந்த வெளிச்சத்தின்படி தான் நடப்போம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் திருப்பியும் சொல்றாரு, இந்த தேவ வார்த்தையானது மனுஷன் எழுதின வார்த்தை அல்ல. இந்த வேதத்தில் உள்ள எழுத்துகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லுகிறார். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இது தேவன் பேசின வார்த்தை. தழும்புகளால் குணமானீர்கள், தேவன் பேசின வார்த்தை. அப்படிதானே? இயேசுதாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இயேசு பேசுகிற வார்த்தை. தேவன் என்னோடு பேசுகிறார். ஏத்திற்கு வர பண்ணின வியாதியை உங்களுக்கு வர பண்ணேன். பொய் சொல்வாரா? சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனா? அவர் வார்த்தையில வல்லமை இல்லையா சொன்னதை செய்யறதுக்கு? அவருடைய வார்த்தையின் வல்லமை குன்று போயிற்றா? அவருடைய வார்த்தை சொன்னதை நிறைவேற்றாம தரையில விழுமா? அது வெறுமையா திரும்புமா? அது விரும்புகிற காரியம் வைக்காம போகுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது தேவனுடைய வார்த்தையானால் அது அப்படியே அந்த இடத்துக்கு வருவதுதான் விசுவாசம். அது ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன்? The foundation for faith is God's word. தேவ வார்த்தை மேல் விசுவாசம் வைப்பதற்கு காரணம் அவருடைய உண்மை, அவருடைய சர்வ வல்லமை. அந்த வார்த்தையை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அது ஒருபோதும் தவறாது.
ஒருபோதும் தவறாது, ஒருபோதும் தவறாது, ஒருபோதும் அழியாது, எல்லாமே நிறைவேறும். ஒருபோதும் தவறாது, எல்லாமே நிறைவேறும், எல்லாருக்கும் நிறைவேறும். ஒன்னே ஒண்ணுதான், அப்படி விசுவாசிக்கணும். எல்லாமே நிறைவேறும், எல்லாருக்கும் நிறைவேறும். எல்லாம் அது அப்படி நிறைவேறும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது, ஒருபோதும் ஒழியாது, அது எப்போதும் நிறைவேறும். அதனாலதான் அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வரும்பொழுது என்ன சொல்றாரு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, இல்லன்னு ஒண்ணு கூட கிடையாது. எல்லாருக்கும் ஆமேன் தான். நான் உனக்கு கிடையாது, இவருக்கு உண்டு, அப்படி கிடையாது. அதாவது நோ பார்ஷியாலிட்டி, அப்படித்தானே? அந்த பார்ஷியாலிட்டியே இல்லாம எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அந்த வார்த்தை அவனுக்கு ஆமேன் தான். அப்ப என்னங்க, அந்த வார்த்தை அழியாத வார்த்தை, அந்த வார்த்தை ஒழியாத வார்த்தை, அந்த வார்த்தை எப்பொழுதும் நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை he will not alter, பிசகுவதில்லை. 89ஆம் சங்கீதம் அந்த 33, 34 வாசித்து பாருங்க, என்ன சொல்றாரு, என் உடன்படிக்கையை நான் மீறுவதில்லை, என் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை பிசகுவதில்லை. அப்ப பாருங்க, அவர் ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாரு புது உடன்படிக்கையில. அதுலதான் இந்த தெய்வீக சுகம் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல he will not alter or break it or will not withdraw it. சொன்ன தப்பா சொல்லிட்டோம்பா நேத்து, இன்னைக்கு அதை நம்ம பின்வாங்கி, அப்படி சொல்லுகிறவர் தேவன் அல்ல. மனமாற தேவன் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொல்லி சொல்லியபடியே செய்கிறவர். இஸ் an unchanging God. மாறாதவர், தம் வார்த்தையில் மாறாதவராய் இருக்கிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இம்மியூட்டபிள். மாறாதவருக்கு ஆங்கிலத்தில் இம்மியூட்டபிள் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். His word is always immutable. It can never change. வானம் பூமி நம்ம காண்கிற எல்லாமே மாறி போகும், தேவ வார்த்தை மாறவே அது சொன்னது சொன்னபடி செய்ய மாறாத தன்மை உடையது. Immutability of the word is the basis for our faith. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, infallible. அவர் வார்த்தை ஒருபோதும் தவறாது, தவறாத வார்த்தை. அவர் வார்த்தையில் ஒன்றும் தவறாது, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட தவறாது. அப்படித்தானே சொல்றாரு. மத்தேயு 5:17-18 சொல்றாரு, அங்க 24:35 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது தவறாததா இருக்க ஆண்டவர் சொல்றாரு, அதைதான் கோட் பண்றாரு. யோவான் 10:30 அது 35 தவறாததா இருக்கிறது. இட்ஸ் இன்ஃபாலியபிள். இட் ஒர்க்ஸ் எவ்ரி டைம். ஒவ்வொரு முறையும் நமக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற வல்லமை தேவ வார்த்தையின் வல்லமை. ஆனா அதுக்கு விசுவாசம் வேணும் தான் சொல்றாரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, தேவனால் சொல்லப்பட்டவைகள். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை மேல விசுவாசம் வைக்கும் போது அது அப்படியே நிறைவேறுன்றாரு. அப்ப அந்த வல்லமை எதன் மேல இருக்கு? விசுவாசத்திலேயா வார்த்தையிலா? வார்த்தையில. அதனால சொன்னேன் இட்ஸ் இம்மியூட்டபிள். அந்த இம்மியூட்டபிள் ஃபெய்த் உள்ள வந்தா அந்த மாறாத விசுவாசம் உள்ள வரும். இன்ஃபாலியபிள் வேர்டு உள்ள வந்தா அந்த இன்ஃபாலியபிள் விசுவாசம் உள்ள வரும். அதான் சொல்றாரு. அது மாத்திரமா சொல்றாரு, இட் இஸ் இன்வின்சிபிள். ஆண்டவருடைய வார்த்தை யாரும் பார்க்க முடியாது. இட்ஸ் இன்விசிபிள். இன்விசிபிள் போயிட்டு இன்விசிபிளுக்கு போலாம். இன்விசிபிள்னா பார்க்க முடியாது, ஆனா அது உறுதி, அது நிச்சயம். காணப்படாவிட்டாலும் அது தேவ வார்த்தை, ஆவி மண்டலத்தில் தேவன் சொல்லுகிறபடினால அது உண்மை உண்மை உண்மை. இன்விசிபிள். அப்புறம் இட்ஸ் இன்கரப்டபிள். அத அழிக்கவே முடியாது. அது எதுவுமே, அதாவது அந்த விதையை பத்தி சொல்லும் போது இதை சொல்றாரு, இது அழியிற விதை இல்ல, அழியாத விதை என்று சொல்லுகிறார். ஏன்? நமக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் விதையின் உருவத்திலே வார்த்தை மூலமாக நமக்கு தந்து விட்டார்.
இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்துல விதைத்தா எப்படி ஒரு இயற்கையில விதையை விதைக்கும் பொழுது அந்த விதையுடைய எல்லா ஃப்ரூட்ஸும் வெளியே வருதோ மரமா வளர்ந்து, அதே மாதிரி இந்த வார்த்தை சொல்லுகிற எல்லா கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆனா இந்த விதை என்னவா, அழியாத விதை, இன்டெஸ்ட்ரக்டபிள். இன்டெஸ்ட்ரக்டபிள் என்று சொல்லுகிறார். இம்யூட்டபிள், இன்ஃபாலியபிள், இன்டெஸ்ட்ரக்டபிள், இன்கரப்டபிள். அது கலங்கவே யாருமே அதுல கலப்படம் பண்ண முடியாத அளவுக்கு சோ பியூர் இட் இஸ். 7 தரம் புடமிட்ட பரிசுத்த தேவ வார்த்தை. அது மாத்திரமா சொல்றாரு, இட்ஸ் இனரண்ட். அதுல தவறே இருக்க முடியாது. தேவனுடைய இனரண்ட், தேவ வார்த்தையில் தவறவே முடியாது, தவறு இருக்க முடியாது. அது சொன்னா சோ பியூர் இட் இஸ். அதுல nobody can point any mistake. It's inherent. அதனாலதான் கடைசியில முடியும் போது நான் சொல்றேன், அது அப்படி இருக்கிறபடினால it became invincible word. Words can never be defeated. அததான் நான் சொல்ல வரேன். வார்த்தையிலே வார்த்தை எப்பொழுதுமே தோற்காது. எல்லாமே தோத்து போகும். வார்த்தை சொன்னபடி அப்படியே இட் ஆல்வேஸ் சக்சீட். அந்த வார்த்தையை தோற்கடிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் ஒண்ணுதான் வார்த்தையை தோற்கடிக்க முடியும். அந்த தேவ வார்த்தையின் உண்மையை அறிந்து கொண்டவன், we know the integrity of God's word, you will believe the word and the word is invincible. அது செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே இல்ல வார்த்தைக்கு. All things are possible with the word of God. The word has the power to do whatever it says. அததான் சொல்றாரு, அந்த வல்லமை அதில் இருக்கிறபடினால அதை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. இந்த வார்த்தைக்கு அழிவே இல்லை, இந்த வார்த்தைக்கு தோல்வி என்பதே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தைக்கு வியாதி என்பதே இல்லை, இந்த வார்த்தைக்கு குறைவு என்பதே இல்லை. அதுதாங்க விசுவாசம். வார்த்தையை பார்ப்பதுதான் விசுவாசம். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள வரனால என் விசுவாசம் எப்படி இருக்கு? எனக்கு குறைவே இல்லை, எனக்கு தோல்வியே இல்லை, எனக்கு தவறவே தவறாத பரிபூர்ண வாழ்க்கை. அந்த விசுவாசம் வரதற்கு காரணம் இந்த வார்த்தை என் இருதயத்திற்குள் சொல்ல வேண்டும். அததான் வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நீ இருதயத்தில் காத்துக் கொள்வாயானால் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனுமாயிருக்கிறது. எவ்வளவு காரியங்கள் சொல்றாருங்க. நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வார்த்தை என்று சொல்லுகிறார். நம்மை குணமாக்கும் வார்த்தை, சுகமாக்கும் வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் நீங்க நடபடி புத்தகம் ஃபுல்லா பாருங்க. அங்க பேதுரு போய் கொர்நேலிய வீட்டுல ரட்சிப்பின் வசனங்களை சொல்லுகிறார். அப்படித்தானே சொல்றாரு. 11:14 அதை சொல்றாரு. அவர் திரும்ப அவங்க ஜனங்களோட சொல்லும் போது, அப்போ அந்த ரட்சிப்பின் வசனத்தை கேட்ட எல்லாருமே விசுவாசத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க பவுலடிகளார் குணமாக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரத்துல. கேட்ட அந்த பிறவி சப்பானி அந்த வார்த்தையில் இருந்து விசுவாசத்தை பெற்றபடியினால் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசம் அவனுக்கு சுகத்தை தந்தது. எதுல? வார்த்தையின் சுவிசேஷத்தின் வல்லமை. அப்ப பாருங்க, முழுமையா நீங்க பார்க்கலாம். பிலிப்பு 8ஆம் அதிகாரத்துல அதை தான் பண்றான்னு நம்ம பார்க்கிறோம். த்ரூஅவுட் பவுலடிகளார் அதை தான் செய்தார். எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை தான் செய்வதை பார்க்கிறோம். அற்புத அடையாளங்கள் அங்க 3ஆம் அதிகாரத்துல நடக்குது, 8ஆம் அதிகாரத்துல நடக்குது, 9ஆம் அதிகாரத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம். அவங்க அந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தினால அற்புதங்கள் அவர்கள் மேல் தொடர்கிறது. முதல்ல வைக்க வேண்டியது வார்த்தை. வார்த்தை முதலாவது இருந்தா விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த அற்புத அடையாளங்கள் தொடர். அற்புத அடையாளம் தொடர் என்ன? அசாதாரண தேவர்களாக நாம் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். நம்ம விசுவாசத்துக்கு ஆதாரமே தேவனுடைய வார்த்தை தான். அந்த தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாட்டு அறிவு தான் விசுவாசம்.
அததானே விகில்ஸ் சொல்றாரு. தேவன் சொன்னா சொன்னதுதான். உலகமே அதுக்கு விரோதமாக காணப்பட்டாலும், நம்புகிறதற்கு எதுவுமே இல்லாட்டாலும், அது ஒன்னதான் நான் நம்புவேன். என்ன? தேவனுடைய என்னவா இருந்தாலும் வார்த்தையை மாத்திரம் நம்புவேன். நம்புவேன், நம்புவேன். தேவ வார்த்தையை நம்புவேன். அந்த வார்த்தை எனக்கு வந்ததே எதற்கு தான்? அசாதாரண வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான். ஆனா அவர் வார்த்தையை கொடுத்துட்டார். அப்ப அந்த வார்த்தையை வாயில வச்சு இருதயத்துல கொண்டு சென்று விசுவாசிப்பது நம்மை சார்ந்தது. அதான சொல்றாரு. முதல்ல இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசிக்கணும்னா வாயில பேசணும். வாயில பேசி இருதயத்துல ரோமர் 10ஆம் அதிகாரத்தை நான் திரும்ப சொல்றேன். இருதயத்துல விசுவாசித்தத இருதய நிறைவினால, இருதய விசுவாசத்தினால வாயில பேசும் பொழுது அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே நடக்கும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம், தேவ விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. 11:24 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க அதுதான் பிரச்சனை. அந்த 11:24 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். 11:24 மார்க்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க இருதய விசுவாசம் எல்லாம், நான் சொன்னல, சபையில வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிப்பாங்க, பாஸ்டரோ இல்ல யாரோ ஒரு ஆள். அவங்க இருதய விசுவாசம் என்ன? சோ அண்ட் சோ பிரதர் எக்ஸ் அவர்களுக்கு இருதயத்திலே இந்த பிரச்சனை, இருதய ஆபரேஷன். அப்போ அவங்க விசுவாசம் என்ன? வாயில என்ன சொன்னாங்க? அவருக்கு இந்த வியாதி, அந்த விசுவாசம். இப்ப அர்த்தம் என்ன சொல்ல போறாரு? நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த எக்ஸ் பிரதருக்கு சுகத்தை தாரும், அவர் வியாதியா இருக்கிறார். கேட்கிறது சுகம், இருதய விசுவாசம் வியாதியா இருக்கிறார். இங்க என்ன சொல்றாரு? நீ கேட்கும் போது சுகமாகிட்டேன்னு விசுவாசித்திருன்றார். முதல்ல அதாவது அதனாலதான் மோடி என்ன பண்ணுவார்? டிஎல் மோடி அவருடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலன்னா கட்டாயம் படிங்க. அவர் என்ன பண்ணுவாரு? தியானிக்காம ஜெபம் பண்ண மாட்டாரு. என்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறாரோ அவரை மாதிரி ஒரு விசுவாசம், அவ்வளவு பெரிய ஆர்ஃபனேஜ் எல்லாம் எதை விசுவாசத்திலேயே அற்புதமா, நீங்க அதை படிச்சு பாருங்க ஒரு புஸ்தகத்தை, அவ்வளவு அற்புதமா அவர் நடத்தினார்னா டிஎல் மோடி. காரணம் இருதய விசுவாசம். விசுவாசம் மனிதன். சில பேர் செத்தவங்களை உயிரோட, டிஎல் மோடி அவ்வளவு பேரை போஷித்தது விசுவாசத்தினால. அவர் எப்பொழுதுமே வசனத்தை தான் தியானிப்பாரு. அந்த வசனம் தியானித்து இருதயத்தில் அந்த விசுவாசம் வந்த பிறகு என்ன? பெற்று கொண்டோம் என்ற விசுவாசம் வந்த பிறகுதான் நன்றி சொல்லி ஜெபம் பாரு. நன்றி ஜெபம் தான். அதனாலதான் சங்கீதக்காரன் கூட என்ன சொல்றான் பாருங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தை எடுங்க. அங்க என்ன சொல்றாரு? சங்கீதக்காரனுடைய வழக்கமா அதுவா இருந்தனால அவன் சொல்றான் பாருங்க. 39ஆம் சங்கீதத்துல, நான் தியானித்த இருதயத்துல அனல் கொண்டேன், அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவான். 39ஆம் சங்கீதம் எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், அமர்ந்திருந்தேன், துக்கம் அதிகரித்தது சூழ்நிலையினால. அதுக்கப்புறம் எப்போ நான் தியானிக்கையில் என் இருதயம் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். எப்போ? இருதயத்துல தியானம் பண்ணி அந்த விசுவாசமாகிய அக்கினி நான் பெற்று கொண்டேன் என்ற உறுதி நிச்சயம் வந்த பிறகு. அதுதான் இங்க 11:24 சொல்றாரு. மார்க் 11:24 என்ன சொல்றாரு? மத்தேயு 21:22 என்ன சொல்றாரு? அததானே சொல்றாரு. இந்த 2 வசனத்தை மட்டும் நான் வாசித்து சொல்றேன். இதை கொஞ்சம் நீங்க நாளைக்கு வரைக்கும் அதே கொஞ்சம் மனதில் வைத்து வெவ்வேறு கோணங்கள்ல அதை ஆழமா தோண்டி பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதுல ஒரு புதிய வெளிப்பாடை கொடுப்பாரு. 24 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, என்னுடைய மனைவி கூட கேன்சரா இருக்கும்போது, நான் இருந்த ஊழியத்தில் உள்ள அந்த இன்டர்செஷன் பிரேயர் டீம் லீடரு எல்லாருக்கும் லெட்டர் போட்டார். என்ன லெட்டர் போட்டாரு? சந்திரசிங் ஒய்ஃப் லவ்லினா அவங்களுக்கு செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க.
நீங்க எல்லாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் சுகமாக்கணும். அது எனக்கும் வருது. அது இன்ட்ரெஸ்ட் வரல. நான் அத எடுத்துக்கிட்டு நேரா அவர்ட்ட போறேன். "யாரு பிரதர் உங்களுக்கு சொன்னாங்க?" அப்படின்னு. "எல்லாருக்குமே தெரியுமே, நீங்க ஹாஸ்பிட்டல்ல அனுப்புனா ஆப்பரேஷன், சர்ஜரி எல்லாம் சொன்னாங்க." அது உலகம் சொல்றது. எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். "என்ன பிரதர்? என்ன பிரதர்ன்னாரு." ஆண்டவர் சொல்றாரு, "தழும்புகளால் குணமானீர்கள்ன்னு. நீங்க அவங்களுக்கு வியாதின்றீங்க. அது உங்க விசுவாசம். அந்த உங்க விசுவாசத்த 100 பேருக்கு லெட்டர் போட்டு அவங்க விசுவாசமா மாத்துறீங்க. அங்க 10 வேவுகாரங்க அவங்க விசுவாசத்த எங்களால முடியாதுன்னு சொல்லி அவங்க அவ்வளவு பேர் அழிஞ்சு போனாங்க. நீங்க ஏன் அந்த விசுவாசம் சொல்றீங்க? என் மனைவிக்கு வியாதி இல்ல. ஏன்? எங்க ஆண்டவர் சொல்றாரு சுகமாக்கிட்டேன்றாரு. அப்ப என்னதான் நீங்க பண்ணணும்ன்றாரு. தழும்புகளால் குணமாக்கி விட்டார் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லதான் நீங்க போடணும் அப்படின்னு. அது கொஞ்சம் வெகப்பமா தான் இருக்கும் அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்? சபையில அத தான் செய்யணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்க, பைபிள் காலேஜ்ல படிக்கிறீங்க. ஆனா இந்த தவற நீங்க பண்ணாதீங்க. இருதயத்தில விசுவாசிக்கிறது வியாதி, வாயில கேட்கிறது சுகம். 2ம் கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? நான் அததான் பண்ணேன் பைல்ஸ்ல. ஆண்டவர் அததான் எனக்கு உணர்த்தினாரு. அப்பதான் எனக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆதலால் தான் ஆரம்பிக்கிறார். அங்க மத்தேயு 21, 22லயும் அததான் சொல்றாரு. ஆதலால் அப்ப 23 படிக்காம 24 படிக்க முடியாது. 23ல என்ன சொல்லிறாரு? நீ இருதயத்துல என்ன விசுவாசித்து பேசுறியோ அதுதான் நடக்கும்னு சொல்லிடுறாரு. இருதயத்துல என்ன விசுவாசித்து ஜெபிக்கிறியோ பேசுறியோ அதுதான் நடக்கும்ன்றார். ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது இருதயத்துல என்ன விசுவாசித்து அதுதான் நடக்கும். ஆதலால் நீங்கள் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அதை பெற்று கொண்டோம் அப்படின்னு இருதயத்துல விசுவாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அது எப்ப முடியும்? அது எப்ப முடியும்? அததான் அங்க சொல்றாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசித்தீங்கன்னா, எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அவரை கொடுத்து நமக்கு விசுவாசம். ஏன்? அது அப்ப அவருடைய சித்தத்தை எப்படி அறிய முடியும்? தேவ வார்த்தை தான். அப்போ தேவ வார்த்தையை தியானித்தீங்கன்னா தேவ சித்தத்தை அறிந்து அந்த உறுதி இதயத்துல வரும். நான் சித்தத்தின்படி கேட்கிறேன் எனக்கு. அப்போ ஜெபித்து நாளைக்கு நடக்க போறது இல்ல, ஜெபித்த பின் நடக்க போவதில்லை, ஜெபிக்கும் போதே. அதுதான் தேவ விசுவாசம். ஜெபிக்கும் போதே. அப்ப என்ன பண்ணணும்? அந்த விசுவாசம் வரக்கு தியானிக்கணும். அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள வரணும். அனல் கொண்டு அந்த உறுதி நிச்சயம் வந்த பிறகு நன்றி ஜெபம். அதுதாங்க விசுவாச ஜெபம். அதுதாங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். அதுதான் தேவ விசுவாசம். அததான் இங்க சொல்றாரு 11ல. அங்க மத்தேயு 21, 21 சொல்லிட்டு 22 ஜெபத்தை குறித்து சொல்லும் போது இததான் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஜெபம் என்று ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஐயா, ஆரம்பத்துல நான் சொன்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் ஜெபிப்பது மாத்திரம் தான். இந்த மணிக்கணக்கா ஜெபித்த இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என் கண்களை திறந்தார். இப்ப மணிக்கணக்கா ஜெபிக்க வேணாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும். எப்போ தியானித்து அந்த விசுவாசத்தை இருதயத்துல வைத்து ஒரு வார்த்தை, just a word, with a faith in your heart, if you speak, it will be done. அதுதானே ஆண்டவர் சொல்றாரு. 23, 24 வசனம் அதுதானே சொல்றாரு. அங்க மத்தேயுவும் அதுதானே சொல்றாரு. 21, 21, 21, 22 அதுதானே சொல்றாரு. அப்ப பாருங்க, இதுக்கு நீங்க மணிக்கணக்கா நான் ஆதியில செஞ்ச மாதிரி ஜெபிக்க தேவையே இல்லை. அப்ப நான் நினைத்ததெல்லாம் இந்த விசுவாச போதனை இல்லாதபடினால அவங்கள போய் நான் வந்து நீங்க கைய முறுக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். யார? அந்த விசுவாசம் போதிக்கிறவங்கள ஜெபிக்கிற நானு கைய முறுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நான் தான் ஆண்டவரை கைய முறுக்கிட்டு இருந்தேன். என் ஜெபத்தினால அவ கைய முறுக்கிடலான்னு நினைச்சேன். ஒண்ணுமே நடக்கலங்க. ஒண்ணுமே நடக்கல. நிறைய காரியங்களை நான் பார்த்துட்டேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த ஜெபம் அவர்களை குணமாக்கும். ஜெபம் அவங்களுக்கு கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும் போட்டிருக்காரு. இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம். அங்க விசுவாசம் தான் காரியத்தை நடத்துகிறது.
அப்ப அந்த விசுவாசத்துக்கு தேவையான தேவ வார்த்தை இருதயத்துல வரணும். அப்பதான் இருதயத்துல அந்த விசுவாசம் வரும். இருதயத்துல விசுவாசம் வந்த பிறகு நீங்க சொல்றதுங்கல்ல அது அப்படியே நடக்கும். கேட்கறது அப்படியே நடக்கும்ன்றாரு. எதுவா இருந்தாலும் அப்போ ஒரு பெரிய ஜெபமே வேணாம், போட்டு அளப்பவே வேண்டாம். அப்படி இப்படி இப்படி சொல்லி அதிக அளப்பினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அந்த 100க்கு அழகா சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றான் ஆண்டவர். அதுதான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்துல விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம் வரணும்? நான் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொண்டேன். அதற்கு ஆதாரம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ அதுல நேரம் செலவழிக்கணும். ஆனா நம்ம அதுல நேரம் செலவழிக்கிறது இல்ல. ஜெபத்துல போராடுறோம். நான் சொன்னேன்ல சண்டை போட்டேன்னு, ஜெபத்துல போராடுறோம் அப்படின்னு. உங்க போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, அப்படிதானே? அந்த ஆவி அதனால போராடுறோன்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நமக்கு இருக்கிற ஒரே யுத்தம் விசுவாச யுத்தம். என்ன? நான் ஜெபிக்கும் போது நான் பெற்று கொள்ளலான்னு சொல்லி அவன் சொல்றான், அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை சொல்லாம பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோமே, அந்த போராட்டம் தான். தேவ வார்த்தை சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோமே, அந்த போராட்டம் தான். சூழ்நிலை எல்லாம் ஏதுவே இல்லை, ஆனா வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேனே, அங்க ஒரு போராட்டம் இருக்கு. அததான் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு போராட வேண்டும். என்ன விசுவாசம்? சூழ்நிலையில எதுவுமே மாற்றம் இல்லை, ஆனா தேவ வார்த்தை சொல்லுகிறபடிதான் அதுதாங்க விசுவாச போராட்டம். அதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த போராட்டம் எப்பொழுதுமே வெற்றி உள்ள போராட்டம். ஏன்? இது ஃபெய்த். அவர் செய்து முடித்து விட்டார். அதை விசுவாசம். நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி டன், ஐ பிலீவ் இட். அப்ப எவ்வளவு சுலபம், எவ்வளவு ஈஸி. எப்பொழுதுமே ஐ எம் ஆல்ரெடி ஒன், ஐ எம் ஆல்ரெடி ஹீல், ஐ எம் ஆல்ரெடி ப்ராஸ்பர், ஐ எம் ஆல்ரெடி ரைச்சியஸ். அதுல உறுதியா நிற்கிறது தான் இந்த போராட்டம். அதை தான் சொல்ல வரேன். அதுதான் விசுவாசம். தேவ வார்த்தை இது சொல்லுகிறது. ஆனா சூழ்நிலையில எதுவுமே இல்லை. என் கண்களால பார்க்க முடியல, ஐம்புலன் அறிவினால என்னால உணர முடியல. ஆனா எனக்கு ஒன்னா தெரியும், எங்க தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் தவறாது, ஒருபோதும் ஏமாற்றாது, ஒருபோதும் அழியாது, ஒழியாது. சொன்னதை சொன்னபடியே செய்யும். அது எனக்கு தெரியறனால இதை எதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். வாட் இஸ் தட்? இந்த தேவ வார்த்தை என்னவென்று எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் விசுவாசிக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை என்று நான் அறிவேன். நான் விசுவாசிக்கிற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு தவறானது, எவ்வளவு உண்மை உள்ளது, அதை நான் அறிவேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், தேவ வார்த்தை. ஆகவே உலகமே நான் விசுவாசி எதிர்மாறாக இருந்தாலும் நான் ஒன்னதான் பற்றி கொள்வேன். என்ன? என் தேவன் என்ன சொல்லுகிறார். தேவன் சொல்லிவிட்டால் தட் இஸ் ஃபைனல். அந்த ஆட்டிடியூட் தான் இயேசுவுக்கு இருந்தது. சுவிசேஷம் ஃபுல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் இருக்கும். அந்த வேத வார்த்தையை குறித்த அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த மகத்துவத்தை குறித்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொண்டோமானால் விசுவாச வாழ்க்கை சுலபமாயிருக்க இரவும் பகலும் அதில் நாம் தியானமாயிருப்போம். ஏன்? அதுதானே என் பொக்கிஷம். இப்போ அப்போ என் இருதயம் ஃபுல்லா வேத வார்த்தையில தான் இருக்கும். எப்படா நேரம் கிடைக்கும், நான் சொல்றேன் ஓப்பனா, ஒரு காலத்துல எப்படா நேரம் கிடைக்கும் ஜெபிக்கலாம்னு நினைப்பேன். காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், நடுவில் ஆபீஸ்ல ஏதாவது லஞ்சால இருந்தா கூட அங்க ஸ்டேஷனரி ரூம் இருக்கும், அந்த பிரதர்கிட்ட சொல்லிட்டு கதவை மூடிட்டு போய் ஜெபிப்பேன். அவ்வளவு லீவ் கிடைச்சதும் தோப்புக்கு போயிடுவேன், நானும் பாஸ்டர்மா சேர்ந்து ஜெபிக்கிறேன். நைட்ல கூப்பிட்டானா அரை நைட் ஜெபிச்சு அப்புறம் திருப்பி அடுத்த நாளைக்கு வேலைக்கு போனா அப்புறம் வந்து தூங்கி எழுப்பி ஓடுவோம். அப்போ
அவ்வளவு தூரத்துக்கு இருந்தது. இப்ப என்ன ஆசை? வேத வசனத்தின் மேல. ஏன்? நான் ஜெபிக்கிறது இல்ல. இதுல நேரம் நிறைய செலவும் பொழுது அங்க ஜெபம் மிகவும் லகுவாகிறது. ஒரு வார்த்தை ஜெபிச்சுட்டு போயிடலாம். புல்லட் புல்லட் பாயிண்ட் பிரேயர் தான். அப்படிதானே? அப்படி இப்படின்னு பெரிய வசனி அந்த காலம் அது. இதெல்லாம் சொல்லி அப்படி பண்ணி அப்புறம் வர்றது. இப்ப அப்படி இல்ல. இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இருதயத்துல வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்துல வாயை திறந்து பேசுகிறோம். பேசினபடியே நடக்கும். அதுதாங்க ஜெபம். ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட் இஸ் பிரேயர். பிரேயர் இஸ் நத்திங் பட் வாட் he says we are speaking. அதுதான். நீங்க சொன்னீரேன்னு சொல்றதுதான். அவர் சொன்னதை திரும்ப சொல்லுவதுதான் ஜெபம். மற்றபடி அவரோட கொஞ்சி குழாவி உறவி அவரோட உறவு கொள்வதையும் ஜெபம் தான் சொல்றோம். அதுக்கு எவ்வளவு நேரம்னாலும் செலவழித்தாலும் அது திகட்டாது. அவருடைய பிரசன்னத்துல அவர் நம்மை அன்பு கூற, நாம் அவரை அன்பு கூற, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துறோமே, அது ஜெப நேரம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு சபை என்ன பண்ணுது? ஜெபம் சொல்லும்போது ஃபுல் ஆஃப் பெட்டிஷன், விண்ணப்பம் தான். பெரிய லிஸ்ட் கொடுத்துடுறாங்க. இன்னாருக்கு இந்த வியாதி, இன்னாருக்கு இது தேவை, இன்னாருக்கு கடன், இன்னாருக்கு குடும்ப பிரச்சனை, இவங்க குடும்பத்துல பிரிவினை, so many points. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். you receive them. அப்படிதானே? you believe you receive them, then you will have it. அதோடு முடிஞ்சு போச்சுங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவ விசுவாசம் பெற்று கொள்வதற்கு முன்பாக பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கும். அதுதான் தேவ விசுவாசம். அதுதான் வேதத்தின் விசுவாசம். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த